அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். சாய்ந்தமரது அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷன் ஏற்பாட்டிலே நடைபெறவிருக்கின்ற இன்றைய நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக இந்த இடத்துல இருக்கின்ற அனைவரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். உண்மையில் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே கல்வி தொடர்பான பல வழிகாட்ட நிகழ்வுகளை நாங்கள் எமது பிரதேசத்திலும் சரி, எமது அண்டைய பிரதேசத்திலும் சரி, அதனை தாண்டி பல பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆன்லைனூடாகவும் நாங்கள் அவ்வப்போது வழங்கி கொண்டிருப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது உயர்தர பரீட்சையை எழுதி அதன் பின்னர் வெளியிடப்பட்ட பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் பல்வேறுபட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் அவ்வப்போது விண்ணப்பங்களை வழங்கி கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இப்போது யூனிவர்சிட்டி காலேஜ், அதாவது பல்கலைக்கழக கல்லூரி, யூனிவர்டெக் என்று சொல்வார்கள், அதில் 24 உயர் தேசிய டிப்ளோமாக்கள் இருக்கிறது. இது தொடர்பான அறிவினை எங்களுடைய மாணவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்று இந்த நிகழ்வினை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அதற்காக மிஸ்டர் PJ ரொவிஷன் சார் அவர்கள் இந்த இடத்திலே வரை தந்திருக்கின்றார். அவரை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு முடிந்த அளவு இந்த நிகழ்வினை நீங்கள் பிரயோஜனமான முறையிலே பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். இதன் பிற்பாடு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், இது தொடர்பான விடயங்கள் இருந்தால் குறித்த வளவாளர் உண்மையில் இந்த துறையிலே அனுபவம் உள்ளவர். எனவே அவரிடத்திலே நீங்கள் அது தொடர்பான சகல விடயங்களையும் கேட்டு பயன்பெற்று கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்தும் எங்களுடைய வளவாளர் அவர்கள் இந்த நிகழ்வினை கொண்டு செல்வார். அந்த வகையில் வாய்ப்பினை வழங்கிய சாய்ந்தமருது யூனிவர்சிட்டி யூனியனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த செஷனை என்னைய எடுக்க சொல்லி வேண்டுதல் பணிப்புரை வழங்கியிருந்தீங்க. அந்த வகையில் யூனிவர்சிட்டி காலேஜஸ் தொடர்பான சந்தேகங்கள் உங்களுக்கு இன்றைக்கு விளக்கமான முறையில் வழங்கப்படும். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்டரோட அடிப்படையில் என்ன படிக்கலாம், எந்த பாடநெறியை சூஸ் பண்ணா பெஸ்ட், வேலைவாய்ப்பு அதிகமுள்ள துறை எது, விண்ணப்பிக்கிற தகுதி என்ன, எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எப்ப விண்ணப்பிக்கலாம் என்றுதான் உங்களுக்கு வழங்கியிருந்தவங்க. சிலருக்கு சில கோர்சஸ் எப்படின்னு சொல்லி தெரியாது. ஆகையால நாங்கள் யூனிவர்சிட்டி காலேஜ்னா என்ன, யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல வழங்குற கோர்சஸ் 24 இருக்குது, அந்த கோர்சஸ் என்ன, அதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், அதை படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மை, மற்ற இதை படிச்சு முடிச்ச அப்புறம் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் எங்க போய் படிக்கலாம், அதுகளையும் இன்றைய செஷன்ல உங்களுக்கு வழங்கக்கூடிய வகையில இருக்கு. இது கலந்துரையாடல் மாதிரி தான் போகும். நீங்களும் உங்களுடைய கேள்விகள், அதாவது நான் முதல்ல யூனிவர்சிட்டி காலேஜஸ் என்ன, அங்க என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கு பிறகு நீங்க உங்களோட டவுட்ஸ்களை கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். அந்த வகையில என்னுடைய பெயர் ஜெயக்குமார் ரோவிஷான். நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரியில HND இன் பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜி, அதாவது கட்டிட நிர்மாண தொழில்நுட்பவியல், கட்டிடம் கட்டி முடித்ததற்கு பின்னர் அதனுள் நடைபெறுகின்ற வேலை வாய்ப்புகளை சூப்பர்வைசன்ஸ் அல்லது மெயின்டெனன்ஸ் செய்யக்கூடிய துறைதான் இந்த பில்டிங் சர்வீசஸ். அந்த துறையில நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருக்கிறேன், படிச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ யூனிவர்சிட்டி காலேஜஸ் பார்த்தீங்கன்னா இலங்கையை பொறுத்தளவுல யூனிவர்சிட்டி காலேஜஸ் 6 இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி காலேஜஸ் தாய் பல்கலைக்கழகமாகும். அதாவது இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னாவை எடுத்தீங்கன்னா முதல் யூனிவர்சிட்டி ஜஃப்னாவின் வளாகமா இப்போ வவுனியா கேம்பஸா இருக்கிறது யூனிவர்சிட்டி ஜஃப்னாவின் ஜஃப்னா கேம்பஸ் வளாகம் என்று சொல்லி இருந்தது, வவுனியா வளாகம். அதே மாதிரிதான் யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி, வாழ்க்கை தொழில்சார் பல்கலைக்கழகம் என்று சொல்லி கல்வி அமைச்சுக்கு கீழே இயங்கக்கூடிய, ஸ்கில் டெவலப் மினிஸ்ட்ரிக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி. இந்த பல்கலைக்கழகத்தின் உப பிரிவுகளாக தான் 6 பல்கலைக்கழக கல்லூரிகள் இலங்கையில காணப்படுது. இந்த 6ம் அமைந்திருக்கக்கூடிய இடங்களை பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம், அனுராதபுரம், மாத்தரை, பட்டன்கலை, புளியாப்பட்டிய, ரத்மலான ஆகிய இடங்கள்ல இந்த 6 பல்கலைக்கழகங்களும்
அமைஞ்சிருக்குது. இந்த 6 பல்கலைக்கழகங்களும் டோட்டலா உங்களுக்கு 24 கோர்சஸ வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுல 24 கோர்சஸும் வந்து பாத்தீங்கன்னா, இன்ஜினியரிங் ரிலேட்டட், நான் இன்ஜினியரிங் ரிலேட்டட்ன்னு சொல்லக்கூடிய வகையில கோர்சஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொண்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஆப்டிட்யூட் எக்ஸாம் சார்ந்த ஒரு அ செலக்ஷனா தான் இருக்கும். நீங்க 3 பாஸ் வச்சிருந்தாலும், நீங்க ஆப்டிட்யூட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருந்தால் தான், உங்கள வந்து இந்த கோர்சஸுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஆப்டிட்யூட் பேப்பர் எப்படி வரும்ன்றதையும் நான் இந்த செஷன்ல உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப 24 கோர்சஸ் இருக்குது. இன்ஜினியரிங் ரிலேட்டட், நான் இன்ஜினியரிங் ரிலேட்டட்ன்னு சொன்னேன்னா, இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னா, அதாவது ஒரு சாம்பிள் சொல்றேன்னு சொன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜி, மெகாட்ரானிக்ஸ் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, அதாவது மெக்கானிக்கல் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் ரிலேட்டட்குள்ள வரக்கூடியது. இதை விட ஃபார்ம் மெஷினரிஸ் டெக்னாலஜி, அதாவது எங்களுடைய ஃபார்மிங் ஒர்க்குகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்களை பழுது பார்க்கிறது, அதற்கான திருத்த வேலைகளை மேற்கொள்றது, அதுகளுக்குரிய ஏதாவது பார்ட்டுகளை வந்து தயாரிக்கிறது, அது சம்பந்தமான கோர்சஸ் தான் இந்த ஃபார்ம் மெஷினரிஸ் டெக்னாலஜி. இவ்வாறான இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸும் இதை விட ஆட்டோமொபைல் டெக்னாலஜியும் இருக்குது. மெரைன்டைன் அண்ட் லாஜிஸ்டிக் மெயின்டெனன்ஸ் அந்த கோர்ஸும் இருக்குது. இதை விட நான் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டாலஜிஸ்ட், ஹெச்பிஎம், ஹாஸ்பிட்டாலிட்டி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், ட்ராவல் டூரிசம், மற்றது அக்வா கல்ச்சர், போஸ்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜி, ப்ரீ ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜி, டெலிவிஷன் டெக்னாலஜி, இப்படி பல துறைகள் வந்து இருக்குது. ஸோ நீங்க இப்ப இப்படியான துறைகள் இருக்கக்குள்ள உங்களுக்கு எப்படி இந்த துறைகளை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து ஒரு டவுட்ஸ் இருக்கு. இந்த துறைகளை தேர்ந்தெடுக்கிறத வந்து பாத்தீங்கன்னா, நீங்க முதற்கட்டமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டர் ஒன்று உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. நீங்க ஒவ்வொரு யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல வெப்சைட்டுக்குள்ளேயும் போய் நீங்க டவுன்லோட் பண்ணக்கூடிய வகையில இருக்கும். அப்படி இல்லாட்டி குருவராய் அல்லது எங்களுக்கு இலகுவான முறையில கல்வி நடவடிக்கைகள், வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய குரூப்புகள் இருக்குது. அதனூடாக இந்த லிங்குகள் ஷேர் ஆகிருக்குது. அல்லது உங்களோட சாய்ந்தமருது யூனியன் இவங்களும் உங்களுக்கு லிங்குகளை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களூடாக பெற்றுக்கொள்ளலாம். அல்லது அங்க படிக்கிற யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல படிக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா மார் இருப்பாங்க. இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச லெக்சரர்ஸ் யாரும் இருப்பாங்க. அவங்களூடாக நீங்க இந்த லிங்குகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில இருக்கும். இந்த லிங்க்குள்ள நீங்க போய் பார்த்தனோட உங்களுக்கு ஒரு போஸ்டர் ஒன்று இருக்கும். அந்த போஸ்டர்ல 24 கோர்சஸும் யார் யார் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல் கிளியரா வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க எங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பணும், எந்த அட்ரஸ், இந்த அட்ரஸ்ல இருக்குது. இதை விட நீங்க அப்டிடியூட் எக்ஸாம் போயக்குள்ள உங்களுக்கு லொகேஷன் வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸால ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து சிரமப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்குரிய வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா, அதுல உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த போஸ்டர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸுக்கு மேத்தமெட்டிக்ஸ், இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்ட்ரீம், பயாலஜி பயோ ஸ்ட்ரீம்காரரும் அப்ளை பண்ணலாம். பட் பயோ ஸ்ட்ரீம்காரர் வந்து இந்த வருஷம் தான் அமுல்படுத்தி இருக்கிறாங்க அப்ளை பண்றதுக்கு இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்ஸ்க்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க என்னன்னா, பயோ படிச்சாக்கள் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கண்டிப்பா இந்த 3 பாடமும் நீங்க எடுத்திருக்கணும். இந்த 3 பாடமும் எடுத்திருந்தா நீங்க இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸுக்கு அப்ளை பண்ணலாம். யூனிவர்சிட்டி காலேஜஸ் 6லயும் காணப்படக்கூடிய இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸுக்கு அப்ளை பண்ணலாம். இதை விட நான் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸுக்கு வந்து எனி ஸ்ட்ரீம், அதாவது குறிப்பிட்ட சில பாடநெறிகளுக்கு மட்டும் எனி ஸ்ட்ரீம். இதுல பாத்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி, அக்வா கல்ச்சர், போஸ்ட் ஹார்வெஸ்டிங், மற்றது மெரைன், அதுகளுக்கெல்லாம் வந்து மெரைன் இல்ல, இந்த போஸ்ட் ஹார்வெஸ்டிங், அக்வா கல்ச்சர், ஃபுட், இது மூன்றுக்கும் வந்து பயோடெக்னாலஜி, பயோ படிச்சாக்கள், மேத்தமெட்டிக்ஸ் படிச்சாக்கள், மேத்தமெட்டிக்ஸ் படிச்சாக்கள் அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம்ன்ற வகையில இருந்தது. இப்ப வந்து பயோவும் பயோடெக்னாலஜியும் படிச்சாக்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம்ன்றது. மற்ற கோர்சஸுக்கு வந்து எனி ஸ்ட்ரீம்காரர் அப்ளை பண்ணலாம். இதை விட பாத்தீங்கன்னா, இதுல எந்த கோர்ஸ் படிச்சா வேலை வாய்ப்புனா, இதுல இருக்கிற 24 கோர்சஸும் படிச்சாலும் உங்களுக்கு இலங்கையில அல்லது வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்பு பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தான் இருக்கு. சில கோர்சஸ் சில குறிப்பிட்ட யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய கோர்சஸ் யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல இருக்குது. மெரைன்டைன் அண்ட் லாஜிஸ்டிக், பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜி. பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜி கோர்சஸ் எல்லாம் வந்து ஜெயபுர, மொரட்டுவ யூனிவர்சிட்டிஸ்ல இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கோர்சஸ். இதை விட ஜெயபுர யூனிவர்சிட்டியில டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டியில கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜின்னு சொல்லி இந்த கோர்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி தான் இப்போ யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜின்ற வகையில இந்த கோர்ஸ் வந்து அமுல்படுத்தப்பட்டிருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜின்ற பாடம்
உங்களுக்கு அட் பண்ணப்பட்டிருக்குது. அதாவது ஃபுல் டீப்பா இருக்காது. அங்க நீங்க டிகிரிக்கு படிக்கக்குள்ள உங்களுக்கு எவ்வளவுக்கு டீப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிஸ் இருக்குதோ அதை விட கொஞ்சமா குறைவா இருக்கும், கொஞ்சம் குறைவா இருக்குன்னு சொல்லலாம். நீங்க ஆகல டீப்பா இருக்கும் அங்க படிக்கிறது, அங்க படிக்கிற மாதிரி இருக்குன்னா இல்ல, இங்க குறைவா இருக்கும். ஏன்னா நீங்க மேல போய் டாப் அப் டிகிரி செய்யக்கூடிய வகையில இருக்கும். அந்த வகையில் அமைஞ்சிருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹைவே ஹைவே மற்றது இரிகேஷன், வாட்டர் சப்ளை இது சார்ந்து காணப்படும். மற்றது பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அதிகம் இல்லைன்னா சொன்ன மாதிரி தான் 24 கோர்ஸுமே வேலைவாய்ப்பு கூட தான். உதாரணமா எனிஸ்ட்ரீம்காரர் அப்ளை பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு டிமாண்டான கோர்ஸ். இலங்கையை பொறுத்தளவுல சுற்றுலாவை அபிவிருத்திப்படுத்துறதுல ட்ராவல் அண்ட் டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்து ஆஹ், ஒரு சிறந்த கோர்சஸ். ஹாஸ்பிட்டாலிட்டின்ற பேர் இருக்குன்றனோட வைத்தியத்துறை சார்ந்தது என்று சொல்லி குறிப்பிட்ட சிலர் நினைப்பீங்க. அப்படி இல்லை. அந்த என்னடா வேர்டை வச்சு கொண்டு நினைக்கிறார்கள் அதிகம் நம்ம நாடை பொறுத்தளவுல. எந்த கோர்ஸுன்றே தெரியாது. இப்ப ஃபார்ம் மெஷினரி, பில்டிங் சர்வீசஸ், ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொன்னோடே அதுக்கு முன்னுக்கு வர அந்த வேர்டுகளை வச்சுக்கொண்டு என்னன்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஹோட்டல் சார்ந்த துறையா இருக்கு. நீங்க ஹோட்டல்ல பார்ல ஒர்க் பண்ணக்கூடிய வகையில இருக்கும், கேஷியரா ஒர்க் பண்ணக்கூடிய வகையில இருக்கும், செஃப்பா ஒர்க் பண்றது எப்படி, ஒரு மேனேஜர் ரோல் எப்படி நீங்க அங்க ஒர்க் பண்ணுவீங்கன்றதெல்லாம் உங்களுக்கு வந்து இங்க ப்ராக்டிக்கல் வைஸா படிப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பில்டிங் சர்வீசஸ் சொன்னா பில்டிங் சர்வீஸ்ன்ற அந்த பேரை வச்சுட்டே சொல்லுவாங்க. நீங்க அந்த படங்கள்ல வார மாதிரி என்ன அந்த கிளாஸஸ் துடைக்கிற வேலையா, இல்லாட்டி அங்க போய் டைல்ஸுகள் கிளீன் பண்ற வேலையா சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லை. நான் சொன்னேன்னா ஒரு கட்டிடம் முடிஞ்சதுக்கு பிறகு கட்டிடத்துக்குள்ள வரக்கூடிய அனைத்து வகையான வேலைகளும் வந்து பில்டிங் சர்வீசஸ் சொல்லி தான் வரும். எலக்ட்ரிக்கலா இருக்கட்டும், பிளம்பிங்கா இருக்கட்டும், மெக்கானிக்கல் வைஸ் லிஃப்ட் அல்லது எப்படி சொல்றது ஹெச்விஏசி, ஏசி ரிலேட்டடா இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங் சர்வீசஸ் ஷார்ட் ஃபார்மா சொல்றேன்னா எம்இபி சர்வீசஸ் அல்லது எம்இபி இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த எம்இபின்ற வேர்டை வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஆக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு கிளியரன்ஸா சொல்லுவாங்க. வெளியில இருக்கிற ஆக்களுக்கு ஸ்ரீலங்காவை பொறுத்தளவுல எம்இபின்னா தெரியாது, பில்டிங் சர்வீசஸ் தான் தெரியும். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எம்இபின்னா ஃபுல் கிளியரன்ஸா தெரியும். அப்படி இல்லாட்டி நீங்க உங்களுக்கு இப்ப நெட் இருக்குது, நெட்ல நீங்க இந்த கோர்சஸ் சம்பந்தமா சர்ச் பண்ணி இன்னும் நாலேஜை வந்து நீங்க கெயின் பண்ணி கொள்ளலாம். மற்ற இதை எப்படி அப்ளை பண்றேன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு காலமும் நாங்க வந்து ஹார்ட் காப்பியா நாங்க ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்ப வேண்டியிருந்தது. சென்ற வருடத்துல இருந்து நாங்க ஆன்லைன் ஊடாக இந்த அப்ளிகேஷன்களை போடக்கூடிய வகையில இருக்குது. இந்த வருஷமும் உங்களுக்கு ஆன்லைன் ஊடாகத்தான் அப்ளை பண்ண வேண்டும். நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டி காலேஜுக்கும் லிங்க்ஸ் இருக்குது. அந்த லிங்குக்குள்ளாக கூகுள் ஃபார்ம் நிரப்புற மாதிரி நீங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் நிரப்ப வேண்டி வரும். அப்ளிகேஷன்ஸுக்கு உங்களோட ஐசி இந்த போட்டோ கட்டாயம் இருக்கணும். உங்களோட A-level ரிசல்ட் ஷீட், O-level ரிசல்ட் ஷீட், மற்றது உங்களோட லிவிங் சர்டிஃபிகேட்ஸ் போட்டோ எடுத்து வச்சுக்கொள்ள வேண்டிய வகையில இருக்கணும். பிஎன்ஜி ஃபார்மட்லயோ அல்லது ஜேபிஜி ஃபார்மட்லயோ நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய வகையில இருக்கும். மற்றது கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டர். இங்கேதான் அதிகளவான மாணவர்களும் இந்த கோர்சஸை செலக்ட் பண்ணி கொடுக்குறாக்களும் பிளவுறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டர்ஸ் வந்து போடைக்குள்ள நீங்க ஒரு பிழை செய்றீங்க. அதாவது இன்ஜினியரிங் ரிலேட்டட் படிக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் இன்ஜினியரிங் ரிலேட்டடும் போடலாம், நான் இன்ஜினியரிங் ரிலேட்டடும் போடலாம். அது அவருக்குரிய அனுகூலம். ஆனா நான் இன்ஜினியரிங் ரிலேட்டட் படிக்கக்கூடிய ஒரு ஆள் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸுக்கு வந்து அப்ளை பண்ண இயலாது. ஏனென்றா உங்களுக்கு அந்த தகுதி வந்து இருக்காது. இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய தகுதி இருக்காது. நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு இப்ப உதாரணமா சொல்லுவோம் 24 கோர்ஸ் இருக்குது. எனக்கு அக்வா கல்ச்சர் தான் பிடிக்கும்னா நீங்க அக்வா கல்ச்சரை முதலாவதா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல போட்டுருவீங்க. அதுக்கு பிறகு 2 கோர்ஸ் போடுறது என்னன்றே உங்களுக்கு நாலேஜ் இருக்காது. ஆகையால போஸ்டரை பார்ப்பீங்க. 2 கோர்ஸ் இருக்குது, ஏதாவது 2 போடுவோம்னுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியும் மெரைன் அண்ட் லாஜிஸ்டிக்கையும் போடுறீங்க. சப்போஸ் நீங்க எக்ஸாம் எழுதி எக்ஸாம் ஃபெயில் விட்டுட்டீங்க. சாரி, ஆப்டிடியூட் எக்ஸாம் ஃபெயில் விட்டுட்டீங்க. ஃபெயில் விட்டவனோட உங்களோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓட கட்டுப்பாடு செகண்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. சில வேளை செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓடருக்கு ஆட்கள் குறைய இருக்கலாம். ஆகையால கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிக்கு இப்போ 35 பேர் எடுக்கிற இடத்துல 20 பேர் எடுத்திருப்பாங்க. 15 பேர் தேவை. 15 பேரையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களோட A-level குவாலிஃபிகேஷன் பார்ப்பாங்க. A-level குவாலிஃபிகேஷன் பார்க்கக்குள்ள நீங்க ஒரு பயோ சிஸ்டம் படித்தால் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ரீமுக்கும் டெக்னாலஜி ஸ்ட்ரீம், அதாவது இடெக் படிக்க ஆக்கள் அப்ளை பண்ற ஸ்ட்ரீமான கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிக்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களை வந்து ஈஸியா அந்த துறையில இருந்து வெளியேற்றக்கூடிய வகையில இருக்கு. நீங்க அதுக்கு பிறகு செலக்ட் ஆக மாட்டீங்க. செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வரையும் தான் பார்ப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா பல்கலைக்கழக கல்லூரிகள்ல வந்து 2 பேருக்கு முதன்மை வகிப்பாங்க. ஒன்று A-level, மற்றது NVQ ரிலேட்டட், நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லி A-level முடிச்சுட்டு அல்லது O-level முடிச்சுட்டு செய்வாங்க நைட்டால
டிவிசில எல்லாம் செய்வாங்க. என்னது ஏசி மெக்கானிக், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் சூப்பர்வைசர், பிளான்ட் என்னன்னு சொல்லி கணக்கு கோர்சஸ் இருக்குது. ஏசி அதுகள் சம்பந்தமான கோர்சஸ் எல்லாம் இருக்குது. பிளம்பிங் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்குது. NVQ4 முடிப்பீங்க. NVQ4 முடிச்சவரும் உங்களோட அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணினா யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல வந்து ஆப்டிடியூட் பேஸ் எக்ஸாம்ல NVQ ரிலேட்டட் காரர் அங்க செலக்ட் ஆகி A-level காரர் செலக்ட் ஆயிருந்தா இங்க முன்னுரிமை NVQ காரருக்கு வழங்கப்படும். இது வந்து வாழ்க்கை தொழில்சார் பல்கலைக்கழகம்ன்றதுனால தொழில்சாரோட தொடர்புடைய நபருக்கு முதல்ல முன்னுரிமை வழங்கி போட்டு அதுக்கு பிறகுதான் A-levelக்கு அடுத்த கட்டங்கள்ல வந்து வழங்குவாங்க. நீங்க அப்ப ஆப்டிடியூட் எக்ஸாம்ல வந்து நீங்க கொஞ்சம் ப்ரூவ் பண்ணணும். 35 தான் ஜஸ்ட் பாஸ்ன்னு சொன்னா நீங்க 35 எடுக்கிறே இல்லை. நீங்க குறைஞ்சது ஒரு 60, 70யாவது எடுக்கணும். எடுத்தாதான் நீங்க NVQ ரிலேட்டட் காரரை விட முன்னுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நாலேஜ் இருக்கு அந்த கோர்ஸ் ரிலேட்டடான்னு சொல்லி எடுப்பாங்க. இல்லாட்டி நீங்க 35க்கு ஒரு 36 எடுத்தீங்கன்னா அங்க NVQ காரர் அந்த கோர்ஸ் ரிலேட்டட் அறிவு இருக்கும். ஸோ அவர் ஒரு 50 எடுத்திருக்காருன்னு சொன்னா அவரை தான் முதல்ல எடுப்பாங்க. ஸோ இங்க மார்க்ஸையும் பார்ப்பாங்க. உங்களுக்கு மார்க்ஸ் சொல்ல மாட்டாங்க. நீங்க ஜஸ்ட் பாஸா ஃபெயிலான்றது மட்டும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸை நீங்க போட்டுட்டீங்க, எல்லாம் செலக்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். இந்த இன்டர்வியூ வந்து எப்படின்னா, இப்போ ஒரு கோர்ஸுக்கு 35 பேருன்னு சொல்லியிருந்தேன்னா 35 பேரும் அந்த கோர்ஸுக்கு 35 பேர் தான் செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா சரியா 35 பேரையும் எடுப்பாங்க. இல்ல ஐசிடின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஐசிடிக்கு வந்து 500 பேர் எழுதியிருக்கீங்க எக்ஸாம். 500 பேர்ல 50 பேர் செலக்ட் ஆயிட்டீங்க. ஆனா கோர்ஸுக்கு 35 பேர் தான். அவங்களுக்கு 35 பேர் தான் வேணும்ன்றதுல இந்த 50 பேருக்கும் இன்டர்வியூ நடக்கும். இதுல உங்களோட நாலேஜை பார்ப்பாங்க. உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பார்ப்பாங்க. உங்களோட இதுக்கு முன்னுக்கு நீங்க என்னென்ன கோர்சஸ் ஐடி நாலேஜா செய்திருக்கீங்கன்னு சொல்லி அதுல சர்டிபிகேட்டை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதை வச்சு கொண்டு எடுப்பாங்க. இப்படியும் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி எடுக்கக்கூடிய வகையில யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்கு. இந்த NVQ ரிலேட்டட்ல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்க வந்து இப்ப அப்ளிகேஷன் கால் பண்ணியிருக்காங்க. இப்பதான் NVQ4 வந்து செய்து கொண்டிருக்கீங்க. நீங்க அப்ளை பண்ணலாமான்னு கேட்டா அப்ளை பண்ண இயலாது. நீங்க A-level பேஸை வச்சு கொண்டு அப்ளை பண்ணலாம். ஆனா NVQ பேஸை வச்சு கொண்டு அப்ளை பண்ண இயலாது. அதே மாதிரி NVQ காரர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ப்ராக்டிகல் செய்திருக்க மாட்டாங்க. அங்க வந்து உங்களோட டிவிசி இந்த வெப்சைட்ல வந்து உங்களோட ஐசி அடிச்சனோட காட்டும். இன்னும் நீங்க எக்ஸாம் முடிக்கலன்னு சொல்லி காட்டும். நீங்களும் வந்து NVQ ரிலேட்டடை வச்சு அப்ளை பண்ண இயலாது. உங்களுக்கு A-level இருந்தா A-level வச்சு அப்ளை பண்ணலாம். இதுதான் நீங்க NVQ ரிலேட்டட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. இதே மாதிரி இன்னொன்று இருக்கு. ப்ராக்டிகல் செய்திருப்பீங்க, எக்ஸாம்லாம் செய்திருப்பீங்க. ஆனா அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்காது. நீங்க பாஸா ஃபெயிலான்னு சொல்லி வெப்சைட்ல பப்ளிஷ் ஆயிருக்காது. பெண்டிங்னு சொல்லி விழும். அப்படி இருக்கைக்குள்ளேயும் நீங்க அப்ளை பண்ண இயலாது. நீங்க யூனிவர்சிட்டி காலேஜஸ் கால் பண்ணைக்குள்ள அங்க உங்களுக்கு வெப்சைட்ல பாஸ் ஆர் ஃபெயில்னு சொல்லி உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து காட்டுவோம். ஸ்டேட்டஸ் காட்டுறால் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். இதை விட பாத்தீங்கன்னா பல்கலைக்கழக கல்லூரிகள்ல 24 கோர்சஸ் இருக்கு. எப்படி அப்ளை பண்ற சூசஸ் எப்படி இங்க வந்து எப்படி ஸ்டடிஸ் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி பேசிஸா இருக்கும். 60% தியரி, 40% ப்ராக்டிக்கல். யூனிவர்சிட்டிஸ்ல 70% தியரி, 30% ப்ராக்டிக்கல்னு சொல்லி இருக்கு. இங்க 60% தியரி, 40% ப்ராக்டிக்கலா இருக்கும் குறிப்பிட்ட சில சப்ஜெக்டுக்கு. பிறகு 70% தியரி, 30% ப்ராக்டிக்கல் என்று சொல்லி குறிப்பிட்ட சில கோர்சஸுக்கும் இருக்கும். கோர்சஸ் மாறும். இதுக்குரிய கரிக்குலம் எல்லாம் வந்து நீங்க இங்க எலிஜிபிள் ஆனோட உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. அதனூடாக நீங்க பார்க்கலாம். என்னென்ன பாடம் படிக்க போறீங்க, இந்த செமஸ்டர்ல எப்படி படிக்க போறீங்கன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். மற்ற உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். என்ன சொன்னா இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி போட்டு இதுக்கு அப்ளை பண்ணலாமா சார்? நீங்க யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணி போட்டு அப்ளை பண்ணலாம். நீங்க உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கலன்னு சொன்னா நீங்க யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணி போட்டு நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்ப சில பேர் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணிருக்கீங்க, நாட் செலக்டட்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். ஆகையால உங்களுக்கு ஒரு கற்கையறையும் படிக்க இல்லாம இருக்கும். பட் நீங்க வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸுக்கு அப்ளை பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். ஆனால் யூனிவர்சிட்டி காலேஜஸுக்கு அப்ளை பண்ணி போட்டு உங்களுக்கு செகண்ட் வெயிட்டிங்லயோ தேர்ட் வெயிட்டிங்ல யூனிவர்சிட்டி கிடைக்குதுன்னா மாறி போகலாம். சிலர் வந்து செகண்ட் சைஸ் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, ரிசல்ட்ஸ் வந்திருக்காது. இல்லாட்டி செய்ய போவீங்க, ரிசல்ட்ஸ் வராது. ஆனா யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல படிப்பீங்க. நீங்க செகண்ட் சைட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு செலக்டடான கேண்டிடேட்னு சொன்னா உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யூஜிசியோட ப்ரோட்டோகால் அடிப்படையில் ஒரு கல்வி நிறுவனத்துல நீங்க 3 மாசத்துக்கு முன்னுக்கு லீவ் பண்ணிருக்கணும். அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து 3 மாசத்துக்குள்ள நீங்க லீவ் பண்ணிருந்தா உங்களை எடுப்பாங்க. அதை விட நீங்க கூட பீரியட் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அப்ளை பண்ண இயலாது. சார் இல்ல சார், நான் கேட்க எப்படி சொன்னா, நான் இப்ப என்ன யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணியாச்சு. இந்த கட் ஆஃப் ரிசல்ட் வரல. இப்ப இப்படி நான் இதுக்கும் அப்ளை பண்ணா பிரச்சனை என்ன ஆகுமா சார்? இல்ல
சரி சரி. சார் இந்த இவெண்ட் மேனேஜ்மெண்ட்க்கு எத்தனை பேர் சார் எடுப்பாங்க ஏரியாவே? 35 பேர் தான். ஒரு கோர்ஸுக்கு 35 பேர். அது இது ஹெச்என்டி பிளான் ஈக்குவல் சார் இது? ஹெச்என்டிக்கு ஈக்குவல். NVக்கு 6 ஹெச்என்டிக்கு. டிகிரி அது எப்படி சார்? அதுல இருக்கா இல்ல? டிகிரி வந்து யூனிவோடெக்ல நீங்க மேல செய்யலாம் போய். அப்படி இல்லாட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல செய்யலாம். பிகாஸ் ஐசிபிடி மற்றது ஸ்காட் யூனிவர்சிட்டி, ஸ்காட் கேம்பஸ்லாம் இருக்குது. அதுகளில் நீங்க செய்யலாம். அதை விட ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல அது வந்து டிகிரி ப்ரொவைட் பண்ணும். அதுகளுக்கு உங்களை ஸ்காலர்ஷிப்புகளை அப்ளை பண்ணி போகலாம். இல்லாட்டி நீங்க யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல ஹெச்என்டி முடிச்சாங்களுக்கு வந்து யூனிவோடெக்ல வந்து 1.5 இயர்ஸ் தான் டிகிரி, டாப் அப் டிகிரி மாதிரி அது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே தேங்க்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஆப்டிடியூட் சார்ந்து சொல்றேன்னா அதையும் நான் உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்திக்கிறேன். இங்க ஆப்டிடியூட் பாத்தீங்கன்னா, ஆப்டிடியூட் எக்ஸாம் பேப்பர் எப்படி வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உதாரணமா ஃபார்ம் மெஷினரிஸ் டெக்னாலஜி எடுப்போம். இதுக்கு ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்ன்ற நபர் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அவருக்கு ஆப்டிடியூட் பேப்பர் எப்படி வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடான கேள்வி வரும். சப்ஜெக்ட் அது ஃபார்ம் மெஷினரி டெக்னாலஜி அங்க பயன்படுத்துற இதுகள் தமிழ்ல வராது, இங்கிலீஷ்ல வரும். லாங்குவேஜ் இங்கிலீஷ். உங்களுக்கு கட்டாயம் நீங்க படிக்க போற ஹையர்ஸ் அவ்வளவு வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல தான் வரும். ஸோ ஆப்டிடியூட் பேப்பர் இங்கிலீஷ்ல தான் வரும். ஸோ நீங்க வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஸ்டின் கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஒரு எஸ்ஏ ஒரு கடிதம் எழுத சொல்லி, லெட்டர் எழுத சொல்லி வரும். ஜிகே கட்டாயம் இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் கட்டாயம் இருக்கும். அதாவது எங்களோட A-level ஜென்ரல் நாலேஜ் மாதிரி இல்லாமல் அதுல வரக்கூடிய முன்பகுதியில வரக்கூடிய அந்த மெத்தமெட்டிக்ஸ் கேள்விகள், அந்த தாயங்கள், அப்புறம் எங்களோட எண்கோட்டு வரிசைன்னு சொல்லி ஒரு கேள்விகள் இருக்கு, அதுகள் சார்ந்து வரும். இதை விட மெத்தமெட்டிக்ஸ் தனிப்பாட்டா சொல்லி கேள்விகள் வரும். பரப்பளவு காண்றது, சுற்றளவு காண்றது, இதெல்லாம் அந்த இன்ஜினியரிங் ரிலேட்டட் காரர்களுக்கு இதுல வந்து கொஞ்சம் டீப்பா வரும். திரிகோண கணிதம் அதுகளுக்குள்ள இருந்தெல்லாம் போடுவாங்க. அதுகளெல்லாம் நீங்க கொஞ்சம் எப்படி சொல்றது, பார்த்துக்கொள்ளுங்க. அதுகளை பார்த்துட்டு உங்களுக்கு ஆப்டிடியூட் கிடைச்சிருக்குன்னா அதுகளெல்லாம் பார்த்துட்டு நீங்க போனீங்கன்னா ஆப்டிடியூட் எக்ஸாம். இவ்வளவு காலமும் ஆப்டிடியூட் எக்ஸாம் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டி காலேஜஸுக்கும் தனியே நடந்தது. தனித்தனி பேப்பர் யூனிவர்சிட்டி காலேஜஸால செட் பண்ணி நடந்தது. போன வருஷத்துல இருந்து, அதாவது சென்ற வருஷத்துல இருந்து ஆப்டிடியூட் பேப்பர் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லா யூனிவர்சிட்டி காலேஜஸும் காமன் பேப்பர். இப்ப எக்ஸ்ன்ற நபர் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் புளியாப்பிட்டிக்கு அப்ளை பண்ணிருக்கார், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஜஃப்னாக்கு அப்ளை பண்ணிருக்கேன்டா, இவர் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஜஃப்னால ஆப்டிடியூட் எழுதி இவருக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் புளியாப்பிட்டியே தான் போகணும்னு விருப்பம் இருந்தா போகலாம். நீங்க யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் புளியாப்பிட்டிக்கு போகணும்னு விருப்பம், ஆனா ஜஃப்னால தான் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா அந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸை வச்சுக்கொண்டு நீங்க யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் புளியாப்பிட்டிக்கு போகலாம். சில வேளை இங்க கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கல, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் புளியாப்பிட்டி ஜஃப்னால கோர்ஸ் கிடைக்கல, எல்லா கார்டரும் புக் ஆயிட்டு, பட் ஆக்கள் இருக்கீங்க யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் புளியாப்பிட்டியில நீங்க இப்ப சிடிக்கு போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிக்கு போட்டிருக்கீங்கன்னா நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு அந்த செலக்ட் லிஸ்ட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. அதே மாதிரி புளியாப்பிட்டியில அங்க பார்ப்பாங்க கார்டர்ல 20 பேர் தான் எடுத்திருக்காங்கன்னா 15 பேர் தேவைன்னா 6 யூனிவர்சிட்டி காலேஜஸ்லயும் ரெஃபர் பண்ணுவாங்க. உங்களோட மார்க்ஸ் வைஸா ரெஃபர் பண்ணுவாங்க. ரெஃபர் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க, அந்த அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா அந்த வகையில கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதை தவிர வேற எதுவும் டவுட்? யூனிவர்சிட்டி காலேஜ் என்ன அந்த வலுவா என்ன மாதிரி? வணங்கல, உங்களோட கேள்வி விளங்கல். யூனிவர்சிட்டி காலேஜ் இந்த ட்ரைனிங்கோட சேர்த்து முடியுமா என்ன மாதிரி? அதாவது வந்து பீரியட் பாத்தீங்கன்னா 3 years 2 months, அதாவது 3 வருஷமும் 2 மாசமும். இந்த 2 மாசம் வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடக்கும். மிச்சம் 3 வருஷத்துல வந்து 1 வருஷம் NVQ லெவல் 5 டிப்ளமா, அதுக்கு பிறகு 6 மாசம் ட்ரைனிங், அதுக்கு பிறகு 1 வருஷம் NVQ லெவல் 6 HND, அது முடிய 6 மாசம் ட்ரைனிங். டோட்டலா நீங்க வந்து 1 year ட்ரைனிங் செய்வீங்க இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ். இதை தவிர நான் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸுக்கு வந்து NVQ 6 HND படிச்சோனோட நீங்க 6 மாசம் ட்ரைனிங் செய்ய மாட்டீங்க. நீங்க நேரடியா வந்து அடுத்த வைவா அதுகளுக்குரிய என்னது கைடுகளுக்கு போவீங்க, வைவாக்கு போவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்வகேஷன் நடக்கும் BMSCHல, அதுக்கு போவீங்க. இதுல பாத்தீங்கன்னா கேட்டிருக்கீங்க நீங்க 2023ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதின நான் அப்ளை பண்ணலாமா? கட்டாயம் அப்ளை பண்ணலாம், யாரும் அப்ளை பண்ணலாம். 27 வயசுக்கு உள்ள, அதாவது பிலோ 27
இவங்க பிலோ 27 இருப்பீங்களா இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க 2020ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதினாலும் அப்ளை பண்ணலாம், 19ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதினாலும் அப்ளை பண்ணலாம். சரி அடுத்த சார். ஒரு ஆள் கண்ட்ரி சொல்லுங்க. இந்த ஹெச்என்டி இதுல வந்து முடிய ஜப் எடுக்கலாமா இலங்கையில? இலங்கையில எடுக்கலாம். நீங்க இப்ப ட்ரைனிங் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி கிடைச்சிருக்கு. நீங்க ட்ரைனிங்ல நிக்கிறீங்க ஒரு கம்பெனியில, பிரைவேட் கம்பெனியில ட்ரைனிங்ல நிக்கிறீங்க. உங்களோட ஒர்க் அந்த ட்ரைனிங் கம்பெனிக்கு பிடிச்சிருந்தா உங்களை வந்து ஒர்க்குக்கு எடுப்பாங்க. அதாவது நீங்க அந்த ட்ரைனிங் பீரியட்ல நீங்க யாருன்றதை ப்ரூவ் பண்ணணும். அதோட ஒர்க்குகளையும் படிக்கணும். அந்த கம்பெனியில வந்து நீங்க யாருன்றதை ப்ரூவ் பண்ணுவீங்களா இருந்தா பிரைவேட் ரிலேட்டடான ஜாப்கள் வந்து எடுக்கலாம். இதை விட நீங்க பொரின்ஸ்ல வந்து ஒப்பர்கள் கோல் பண்ணிக்கல அப்ளை பண்ணலாம். இதை விட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா இருந்தா நீங்க அதாவது கவர்மெண்ட் வேலைகள்ன்ற கெசட் எடுத்து பாத்தீங்கன்னா ஹெச்என்டி படிச்சாங்களும் அந்த கோர்ஸுக்கு இப்ப டெக்னிக்கல் ஆஃபீஸருக்குலாம் இப்ப கோல் பண்ணிருக்காங்க. ஹெச்என்டி படிச்சாங்களும் அப்ளை பண்ணலாம். பட் அங்க பாத்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த ரிலேட்டட் ஃபீல்டுல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் கேட்டிருந்தா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ரிலேட்டட் ஃபீல்டுல 5 இயர்ஸ் இருக்குன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு பிஎஸ்சி டிகிரிக்கு ஈக்குவலான பர்சன். அந்த ஃபீல்டுல 5 இயர்ஸ் ஹெச்என்டியை வச்சுக்கொண்டு அந்த ஃபீல்டுல 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா நீங்க ஒரு பிஎஸ்சி டிகிரிக்கு அதாவது ஸ்பெஷல் டிகிரிக்கு ஈக்குவலான பர்சன் கருதப்படுவீங்க. கிளாஸ் ஆன்லைனா லைவா? லைவ்ல போகும். கிளாஸ் வந்து எனக்கு தெரியல என்னன்னு நீங்க ஒரு யூனியன்ல கேட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு கிளாஸஸ் என்ன மாதிரி இருக்கு. இப்ப ஜூம் மீட்டிங் வந்து ஆன்லைன்ல தான் போய் கொண்டிருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா சார் ஜட் ஸ்கோர் என்றா ப்ராப்ளம் இல்லையா? ஜட் ஸ்கோர் இங்க பார்க்கவே மாட்டாங்க. மைனஸ்ல இருந்தாலும் சரி பிளஸ்ல இருந்தாலும் சரி இங்க வந்து நீங்க A level 3 பாஸ் இருந்தா சரி. உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கணும் ஜிகே இருக்கணும்லாம் இல்லை. A level 3 பாஸ் இருந்தா சரி. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஏனென்றால் நீங்க வந்து வெளியில போர்டிங் எடுத்து தான் நிக்கணும். இங்க ஹாஸ்டல்ஸுக்குரிய இடப்பரப்புகள் காணாது. ஆகையால நீங்க வெளியில ரூம்ஸ் எடுத்து நிக்கக்கூடிய வகையில இருக்கும். சார் அது எல்லா இடத்தையுமா சார்? இல்ல 6 யூனிவர்சிட்டி காலேஜஸ்லயும் யூனிவர்சிட்டி காலேஜஸ் 6லயும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இதுக்கு பிறகு டாப் அப் டிகிரி பத்தி சொல்லுங்க கிளியர். டாப் அப் டிகிரி ஓகே. டாப் அப் டிகிரி நான் ஃபினிஷ் பண்றதுக்கிட்டவா சொல்றேன். எனக்கு ஒருக்கா அன்மியூட் பண்ணி போட்டு ஞாபகப்படுத்தி விடுங்க. நான் இந்த கோர்ஸ் ரிலேட்டடா சொல்லி கொண்டு வரேன். முதல்ல மெரைன்டைன் லாஜிஸ்டிக் கோர்ஸ் வேர்த்தா? கட்டாயம் வேர்த் தானே. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஹார்பரோட நின்று ஒர்க் பண்ண போறீங்க, ஷிப்ல ஒர்க் பண்ண போறீங்க. அங்க வர்ற லோடிங் அன்லோடிங் சம்பந்தமான விடயங்களை கருத்துல கொள்ள போறீங்க. பயண போக்குவரத்து பாதை, கப்பல் போக்குவரத்து பாதைகள் அதுகள் சார்ந்து படிக்க போறீங்க. மெரைனுக்குரிய சட்டத்திட்டங்கள் சம்பந்தமா படிப்பீங்க. நல்ல ஹார்பருக்குள்ள ஒர்க் செய்யற நார்மல் பீப்புளே எப்படியும் குறைஞ்சது 75,000 80,000 சம்பளம் எடுப்பாங்க. நீங்களாம் இந்த கோர்சஸ் ஹெச்என்டியோட போனீங்கன்னா சூப்பரண்ட் அப்படியான சூப்பர்வைசர்ஸ் லெவல் டெக்னீஷியன் லெவல்ல வந்து ஒர்க் பண்ணுவீங்க அதுக்குள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்ல. ஸோ உங்களுக்கும் வந்து சேலரி ஸ்கேல் வந்து கூடவா இருக்கு. அடுத்தது வந்து கேட்டீங்க ஐசிடி படிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன டாப் அப் டிகிரி செய்யலாம்? ஐசிடி படிச்சுட்டு என்ன டாப் அப் டிகிரி செய்யலாம்னா இலங்கையை பொறுத்தளவு ஐசிடிக்கு வந்து இலங்கையில இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல வந்து எக்ஸ்டர்னல் டிகிரிஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்புல பிட் கோல் பண்ணுவாங்க. ருகுனு மயம்பாலாம் வந்து ஐசிடி ரிலேட்டடான கோர்சஸ் வந்து கோல் பண்ணுவாங்க. நீங்க பிஎஸ்சி இன் ஐசிடி செய்யலாம், பிட் செய்யலாம். அப்படியான கோர்சஸ் இருக்குது, நீங்க செய்யலாம். ஹெச்என்டியின் ஐசிடி பத்தி சொல்லுங்க. ஐசிடி வந்து நீங்க என்விக்கு ரிலேட்டடா இருந்தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அந்த தொடர்பான கோர்சஸ் செய்திருக்கலாம். அப்படி இல்லாட்டி A லெவல்ல நீங்க எனி ஸ்ட்ரீமா இருக்கலாம். 3 பாசஸ் வச்சிருந்தா நீங்க அந்த ஐசிடி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஐசிடி கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஜஃப்னால மட்டும்தான் இருக்கு. ஹெச்என்டியின் ஐசிடி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஜஃப்னால மட்டும்தான் இருக்குது. ஆகையால நீங்க யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஜஃப்னாக்ல அப்ளை பண்ணலாம். அங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். வேற யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல அப்ளை பண்ண இயலாது. இதை படிச்சு போட்டு நீங்க டாப் அப் டிகிரி நான் சொன்ன மாதிரி பிரைவேட்ல செய்யலாம். ஐசிடி படிச்சாக்கள் பிரைவேட்ல செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. கவர்மெண்ட்ல ஒரு 3 lakhs கட்டினாலே நீங்க ஐசிடி டிகிரி செய்யலாம். அதுவும் ஹெச்என்டி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கோர்சஸை வந்து குறைப்பாங்க. கோர்ஸ்ல இருக்கக்கூடிய பாடங்களை குறைப்பாங்க. குறைச்சி போட்டு நீங்க படிக்காத பாடங்களை அங்க டாப் அப்ல படிக்கக்கூடிய வகையில இருக்கு. சரி, இந்த குவான்டிட்டி பயோடெக் சொல்லுங்க. குவான்டிட்டி சேவிங் சரி நல்லமா இல்ல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி நல்லமா அந்த ஜாப் எடுக்கிறதுக்கு டக்குன்னு? ஜாப் எடுக்கலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குவான்டிட்டி சேவியர் எடுத்தாலும் சைட் ஃபீல்டுல நிற்பேன். கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி எடுத்தாலும் சைட் ஃபீல்டுல நிற்பேன்.
பட் குவாண்டிட்டி சேவியர் எடுத்த ஆளுக்கு வந்து என்னவா இருக்கும்னா சைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நீங்க சைட்ல வந்து எப்படி ஒரு லேபர்ட்ட ஒர்க்க எடுக்கிறது, அந்த சைடுகள்ல வந்து எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்றது, சைட் விசிட் பண்றது எப்படி, சைட வந்து மேனேஜ் பண்றது எப்படின்ற நாலேஜ் வந்து குவாண்டிட்டி சேவியர் படிச்ச ஆளுக்கு பெரும்பாலும் இருக்காது. சிடி படிச்ச ஆளுக்கு தான் அந்த நாலேஜ் இருக்கும். குவாண்டிட்டி சேவியர் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிஓக்யூ, டிடிஎஸ் மற்றது டெண்டரிங், ப்ரொக்யூர்மென்ட் அதுகள் செய்ற செட்டப்ல இருப்பீங்க. ஸோ நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒர்க்குகள்ல இருப்பீங்க. இல்ல நீங்க ஒரு ஜூனியர் குவாண்டிட்டி சேவியர்ன்னு சொல்லி இருந்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு சீனியர் குவாண்டிட்டி சேவியருக்கு அசிஸ்டண்டா இருப்பீங்க. அசிஸ்டன்ட் குவாண்டிட்டி சேவியர்ன்னு சொல்லி அவர்ட்ட இருந்து நீங்க படிப்பீங்க. பட் பிரைவேட் செக்டரை பொறுத்தளவு குவாண்டிட்டி சேவியர்ன்னு சொல்லி சீனியர் குவாண்டிட்டி சேவியர் ஆஃபீஸ்ல இருப்பார். ஜூனியர் குவாண்டிட்டி சேவியர் சைட்ல தான் நிற்பார். சைட் இன்ஜினியருக்கு கீழ அசிஸ்டண்டா நிற்பார். அந்த சைடுக்குரிய குவாண்டிட்டி சேவியரா. அவர் சைடையும் மெயின்டைன் பண்ணணும். உங்களோட குவாண்டிட்டியையும் பார்க்கணும். என்னைய பொறுத்தளவுல கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியும் குவாண்டிட்டி சேவியரிங் ஒன்றுதான். குவாண்டிட்டி சேவியரிங் கொஞ்சம் பெஸ்ட்ன்னு சொல்லலாம். அதை அப்ளை பண்றதுனா நீங்க யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் அனுராதபுர குடியாப்பிட்டிக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் இருக்கும்னா நீங்க பயப்படாம குவாண்டிட்டி சேவியருக்கு அப்ளை பண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரிலேட்டடா தான் இருக்கு. சார் பட்டங்களை யூனிவர்சிட்டி காலேஜ் போடலாம் QSC. போடலாம். அதுவும் கூட இருக்கு. உங்களுக்கு நீங்க இப்ப பட்டங்கலைக்கு பக்கத்துல இருக்கீங்கன்னா நீங்க பட்டங்கலைக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே சார். பயோடெக் எடுத்துட்டு ஐசிடி கோர்ஸுக்கு போட போறேன். அதை விட பெட்டர் கோர்ஸ் என்ன சார் இருக்கு? ஐசிடி பெட்டர் கோர்ஸ் தான். உங்களுக்கு ஐடி ரிலேட்டடான ஃபீல்டுல வந்து நாலேஜ் இருக்கும்னா நீங்க ஐசிடி அப்ளை பண்ணலாம். பயோடெக் எடுத்துட்டு நீங்க அப்ளை பண்றேன்னா அனுராதபுரத்துல அக்வாகல்ச்சர்னு சொல்லி கோர்ஸ் இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படியான கோர்சஸ் இருக்குது. அதை விட ஹார்வெஸ்டிங் சம்பந்தமான அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பம், அறுவடைக்கு முந்தைய தொழில்நுட்பம்னு சொல்லி பாடங்கள் இருக்குது, அதுகளுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கோர்சஸ் இருக்கு. பயோடெக்னாலஜி படிச்சாக்களுக்கு யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல கோர்சஸ் இருக்கு. அந்த போஸ்டரை பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காவே விளங்கும். அதுல பெஸ்டான கோர்ஸ்ன்னு சொன்னா அக்வாகல்ச்சர், ஃபுட் டெக்னாலஜி, அறுவடைக்கு அதாவது போஸ்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜிஸை வந்து சொல்லலாம். பிஇடி இங்கிலீஷுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. பிஇடி இங்கிலீஷ் வந்து இங்க இல்ல. பிஇடி இங்கிலீஷ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல பிஇடி இங்கிலீஷ் இல்ல. அது நீங்க வந்து யூனிவோடெக்ல தான் செய்யலாம் பிஇடி. ஆனா பிஇடி வந்து இங்க யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல இல்ல. ஹெச்என்டி ஐசிடிக்கு பிறகு கவர்மெண்ட் ஜாப் எடுக்கலாம்னா ஐடி படிச்சாக்கள் கவர்மெண்ட் ஜாப் எடுக்கலாம் கட்டாயம். என்ன சொல்றது, ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடான கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒர்க்குகளுக்கு வந்து போவீங்க. சாஃப்ட்வேருக்குள்ள அப்டேட் பண்றது, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் சொல்லி சில சில ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸஸுக்குள்ள வச்சிருப்பாங்க. அதுகளுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய வகையில் அசிஸ்டன்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லி. ஃபுட் டெக்னாலஜி ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ரத்மலானை பத்தி சொல்லுவீங்களா? அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி? ஃபுட் டெக்னாலஜி நல்ல கோர்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீங்க வந்து கெமிக்கலோட தான் இருப்பீங்க. ஒவ்வொரு ஃபுட்டுலையும் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அதுகளை வந்து எப்படி நீங்க பிரிந்தெடுக்கிறது, பிரிந்தழிய செய்கிறது, ஃபுட்டை எப்படி தயாரிக்கிறது, ஒரு ஜெலி எப்படி தயாரிக்கிறது, ஐஸ்கிரீம் மேக் பண்றது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். மற்றது ஒரு கெமிக்கல்ஸை நீங்க எப்படி கையாளுறது, அதை எப்படி உணவுல பிரயோகிச்சு அதுல கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி பார்க்கக்கூடிய வகையில இருக்கு. அப்படியான கோர்சஸ் தான். ரத்மலான மட்டும் இல்லாம யாழ்ப்பாணத்திலையும் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. குளியாப்பிட்டியில ஃபார்மேசி டெக்னாலஜி இருக்குது. இவ்வாறான வேலைகளை வந்து நீங்க ப்ராக்டிக்கலை வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸ்லயே செய்து பழகுவீங்க. ஃபுட் டெக்னாலஜிக்குன்னு தனி லேப் இருக்குது. அந்த லேப்ல நீங்க செய்து பழகக்கூடிய வகையில இருக்கு. சரி, எந்த கோச்சிங் ஜாப் இந்த காலத்து ஜாப் வந்து போற மாதிரி? எந்த கோர்சஸுக்கு இந்த காலத்துல ஜாப் போறேன்னு சொன்னா இப்ப கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முதல் எக்கனாமிக் கிரைசிஸா இருந்த நேரம் நீங்க இந்த இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ் போட்டாக்களுக்கெல்லாம் வேலையே இல்லாம இருந்தவங்க. ஏனென்றா சைடு எல்லாம் வந்து வேலை நிப்பாட்டி இருந்தது. இப்ப வந்து சைடுகள் பழைய மாதிரி ரன் ஆக வலிக்குது. ஆகையால நீங்க இன்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்சஸுக்கு வந்து அப்ளை பண்ணீங்கன்னா அந்த சைட் ரிலேட்டடான கோர்சஸ்ல போகக்கூடிய வகையில இருக்கும். இதே நீங்க மெகாட்ரானிக்ஸ் என்று சொல்லி அந்த கோர்சஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய பெரிய எப்படி சொல்ற டேவிட் பீரிஸ், ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், அதை விட மெக்கானிக்கல் கம்பெனிஸ்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு மெகாட்ரானிக்ஸ் படிச்ச ஒரு ஆளா இருந்தீங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய வகையில இருக்கு. நீங்க முதல்ல என்ன படிச்ச நீங்கன்னு சொல்லி எந்த கோர்ஸை ஸ்பெசிஃபிக்கா கேட்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி ஒர்க்னு சொல்லி நான் சொல்லணும். இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி.
இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ஓகே. நானும் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தான் படிக்கிறேன். இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிச்சீங்கன்னா, நீங்க வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். ஆட்டோமொபைல் விருப்பம் உண்டா உங்களுக்கு? வாகனம் சம்பந்தமான விருப்பம் உண்டா ஆட்டோமொபைல் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ஜூனியர் மெயின்டனன்ஸ் டெக்னீஷியன்னு சொல்லி டேவிட் பீரிஸ் மோட்டார்ஸ்லலாம் வேலைக்கு அப்ளை பண்ணலாம். மெயின்டனன்ஸ் டெக்னீஷியன்ஸ், ஆட்டோமொபைல் மெயின்டனன்ஸ் டெக்னீஷியன்ஸ் அதுலயே சில ஸ்பெசிஃபிக்கள் இருக்கு தானே. என்னது எங்கட ஏசி பார்க்கக்கூடிய வாகனங்களோட ஏசி பார்க்கக்கூடிய அதுல நீங்க ஸ்பெஷல் செய்வீங்கன்னா அது ஒன்று நிக்கலாம். அப்படி இல்லாட்டி அடிசட்டப்படல் அதுகள் பார்க்கக்கூடிய வகையில இருக்கீங்களா, செசியில ஸ்பெஷல் செய்திருப்பீங்களா, செசிக்குள்ள நிக்கலாம். அதோட லங்கா லைலாண்ட் பஸ்ஸுகள் தயாரிக்கிற கம்பெனிகள்ல போய் நிற்கக்கூடிய வகையில ஆட்டோமொபைல் படிச்சீங்கன்னா இன்ஜின் சம்பந்தமான படிச்சீங்கன்னா 4 ஸ்டாக் இன்ஜின் 2 ஸ்டாக் இன்ஜின் அதுகள் படிச்சிருந்தீங்கன்னா அதுகள் சம்பந்தமான துறைகள்ல போய் நிற்கக்கூடிய வகையில இருக்கு. ஆட்டோமொபைல்லாம் எடுத்தீங்கன்னா இலங்கையில குறிப்பிட்ட சில கம்பெனிகள் தான் நிற்கக்கூடிய வகையில இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்க கராஜுகள்ல நிற்கக்கூடிய வகையில இருக்கும். வெளிநாடுகள்ல இந்த கோர்சஸுக்கு டிமாண்ட். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி எடுத்தீங்கன்னா நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கும்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலாம். பார்ட்னர்ஷிப்லயோ இல்லாட்டி சோலோ முறையிலயோ நீங்க ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணக்கூடிய வகையில இருக்கும். குவான்டிட்டி சேவியர் எடுத்தீங்கன்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடா இருக்கணும். அளக்குறது மில்லிமீட்டர் கூட குவான்டிட்டி சேவியர் மிஸ் பண்ணக்கூடாது. அப்படியான ஒரு துல்லியமான அளவிடையில எடுத்தீங்கன்னா தான் உங்களோட கம்பெனி வந்து லொஸ்ட்ல போகாது. அதுகளெல்லாம் பார்ப்பாங்க குவான்டிட்டி சேவியர்ல. நீங்க அடிக்கடி உங்களுக்கு ஒரு சைடை தந்து போட்டு அந்த சைட்ல நீங்க பில்லுல பிளவிட்டு கொண்டிருப்பீங்கன்னா உங்களை விட்டு வேலையை விட்டு தூக்குவாங்க. உங்களுக்கு வேலை தெரியாதுன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்குவாங்க. அதுக்காக தான் இந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு 1 இயர் தராங்க. இந்த ட்ரைனிங்ல நீங்க வந்து ஃபுல்ஃபில் ஆகணும். ஃபுல்ஃபில் ஆனாதான் உங்களை வந்து அதுக்கு பிறகு ஒர்க்குக்கு எடுப்பாங்க நேரடியா. சிலர் வந்து ட்ரைனிங் முடிச்சவனோட அதே கம்பெனியில வந்து ஒர்க் செய்வாங்க. சிலர் 6 மாசம் ஒரு ட்ரைனிங்க ஒரு கம்பெனியில செய்திருப்பாங்க. அங்க இருந்து கொஞ்சம் நாலேஜ் எடுத்துப்பாங்க. இன்னொரு ஆள் 6 மாசம் வேறொரு கம்பெனியில நாலேஜ் செய்திருக்கோம். அங்க இருந்து கொஞ்சம் நாலேஜ் எடுத்து ஃபைனலா வேறொரு இவருக்கு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய கம்பெனிக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் இருக்குன்னு சொல்லி காட்டி 6 மந்த் இருக்குன்னு சொல்லி காட்டி அங்க போய் நீங்க முதல்ல ட்ரெயினி குவான்டிட்டி சேவியரா தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவர்கிட்ட நீங்க ஒரு பேசிக் பேமெண்ட் இருக்கும். அந்த பேசிக் பேமெண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணி அவருக்கு நீங்க ப்ரூஃப் பண்ணி பிறகு நீங்க பெர்மனன்ட் ஸ்டாஃப் ஆகக்கூடிய வகையில இருக்கு. சரி, ஐடிக்குள்ள என்னென்ன இந்த ஃபீல்டு இருக்குது இதுல? ஐசிடிக்குள்ள என்ன ஃபீல்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டடான இருக்கு, ஹார்ட்வேர் ரிலேட்டடா இருக்குது. மற்றது கோடிங் சார்ந்த துறைகள்ல நீங்க போறதுன்னா போகலாம். இதை விட பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இங்க வந்து அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஃபீல்டுகளுக்கு தான் அப்ளை பண்ணுவாங்க. நீங்க ஃபுல்லா வந்து கோடிங் எழுதுறது ஒரு கம்பெனிக்கு எப்படி சொல்றது ஆப்ஸ்களை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும். பெரும்பாலும் ஐடி படிச்சாக்கள் கவர்மெண்ட் விட பிரைவேட் செக்டருக்கு தான் போவாங்க. ஏன்னா அங்க டிமாண்ட் கூட. உங்களுக்கு ஃபாரின் கம்பெனிஸ் வந்து சிலது வந்து சில ஆப்ஸ்களை கிரியேட் பண்ணி தர சொல்லி வெளியில இருந்து இங்க கால் பண்ணுவாங்க. இங்க அதாவது அவங்கள வெளிநாடுகளுக்கு கொடுக்குற சேலரி ஸ்கேல் வந்து கூட. ஆனா அதே இலங்கையில வந்து அங்க இருக்கிற ஒரு 0.1% கொடுத்தா இங்க இலங்கையில வந்து அது வந்து 10 லட்சம் 12 லட்சம்னு சொல்லி வரும். அதுக்காக இலங்கை இந்தியா ஆகிய நாடுகளுக்கு வந்து அவங்க கால் பண்ணுவாங்க. அப்படியான கம்பெனிஸும் இருக்குது இலங்கையில. அதுகளுக்கு அப்ளை பண்ணுங்க. பிரைவேட் ஐடி கம்பெனிஸ் கூட அதிகமா இருக்குது. அதுகளுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஐடி ஃபீல்டு எடுத்தீங்கன்னா அதுகளுக்கு ட்ரைனிங் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கும் அதாவது டூ ஃபீல்ட் ட்ரைனிங் இருக்கு. 6 மந்த் 1 இயர்ஸ். ஃபுட் டெக்னாலஜிக்கு பிறகு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி குறைய என்று சொல்றாங்க. ஃபுட் டெக்னாலஜி பிறகு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி குறைய என்று சொல்லல. அது சில எப்படி சொல்றது இந்த பிஸ்கெட் கம்பெனிஸ், மற்றது இந்த செமண்டீன் தயாரிக்கிற கம்பெனிஸ், ப்ரீமா அதுகளில் தான் சிலர் ஒர்க்குகளுக்கு போய் நிற்பாங்க. ஃபுட் டெக்னாலஜி படித்தாங்க. இங்கே வந்து ஃபுட் டெக்னாலஜிக்குள்ள கெமிக்கல் லேபுகளில் பெரும்பாலான உணவுகளை டெஸ்டிங் பண்றதுக்குரிய கெமிக்கல் லேபுகள் இல்லாதனால தான் நீங்க வந்து ஃபுட் டெக்னாலஜிக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குறையவா இருக்குது. பிஇடிக்கு எப்ப கால் பண்ணுவாங்க? பிஇடிக்கு கால் பண்றது வந்து யூனிவர்டெக் கால் பண்ணிக்கலாம் கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி நீங்க ஓப்பன் யூனிவர்சிட்டியில பிஇடி செய்யலாம். பிஇடி இதுல இல்ல, யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல இல்ல. சரி, இந்த சிலியட்ல இருக்கிற கோர்ஸும் இதுவும் இந்த ஒரே லெவல் தானா? ஸ்லீட்ல இருக்கிற கோர்ஸும் ஹெச்என்டியும் ஒரே லெவலானது. அப்படின்னு சிலியட் சார் அந்த கவர்மெண்ட் ஸ்லீட்ல இருக்கக்கூடிய கோர்ஸும் இதுவும் வந்து ஒரே லெவலான்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து கோர்ஸுன்ற வெயிட்டேஜ் குறைவு. யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல கோர்ஸுன்ற வெயிட்டேஜ் குறைவு. பட் ஸ்லீடுக்கு வந்து என்ன செய்யறேன்னா
மேத்தமெட்டிக்ஸ் படிச்சாங்க மட்டும்தான் அப்ளை பண்ற கவர்மெண்ட். உங்களோட என்ன சொல்ற டிடெக்குள்ளால அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஹையர் எஜுகேஷன் தான் ஸ்லீட். ஸ்லீட்டுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிச்சாங்க மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் டெக்னாலஜியோ பயோ படிச்சாங்க அப்ளை பண்ண இயலாது. ஸ்லீடை விட இதுண்ட என்ன சொல்ற வெயிட்டேஜ் குறைவு. கோர்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் குறைவு. அங்க கொஞ்சம் வெயிட்டான அதிகமா இருந்தா, இப்போ உதாரணமா பிஓக்யூ ட்ராயிங் ரிலேட்டடா அதிகமா இருந்தா, இங்க வந்து பிஓபி குறைவா தான் இருக்கும். நீங்க உங்களோட ரிலேட்டட் ஃபீல்டுக்குரிய பிஓபியூ சார்ந்து தான் படிப்பீங்க. அங்க வந்து எல்லாம் காமனா படிப்பீங்க. என்டிடிக்கும் ஹெச்என்டிக்கும் பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி சேம். என்டிடில வந்து நோட்ஸ் கூட, என்டிடி ஃபுல்லா வந்து தியரி பார்ட் கூட ப்ராக்டிக்கல் பார்ட் கூட. இங்க உங்களுக்கு ப்ராக்டிக்கல் பார்ட்டும் தியரி பார்ட்டும் ஈக்குவலா இருக்கும். நீங்க தியரியில படிக்கிறது அவ்வளவும் ப்ராக்டிக்கலா செய்வீங்க. அங்க வந்து சிலது வந்து தியரி படிச்சீங்கன்னா அதுக்குரிய ப்ராக்டிக்கல் செய்ய மாட்டீங்க. அதுல நீங்க வந்து ட்ரைனிங்ல தான் படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. யூனிவோடெக்ல ஃபுல் டைம்க்கு எடுபட்டு இருக்கேன். ஓகே, பட் 3 இயர்ஸ் டிகிரிக்கு தென் செமஸ்டர் மொடியூல் வந்து இருக்காங்க. டாப் செய்யணும்டா அதுக்கு பிறகு தருவாங்க. நீங்க 3 இயர்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க ஸ்பெஷல் செய்ய போறோம்டா செய்யலாம். அப்படி இல்லாட்டி நீங்க 3 இயர்ஸோட நார்மல் டிகிரியோட வரலாம். எப்படி சொல்றது, இப்போ பிஏண்டா பிஏ ஜென்ரல் டிகிரியோட பாஸ் ஆகி வருவீங்க. அதே நீங்க 4 வருஷம் செய்தீங்கன்னா பிஏ ஹொனஸ் அப்படி வரும். ஹொனஸ் இன் சைக்காலஜி அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் வரும். அதே மாதிரி ஃபுட் டெக்னாலஜிக்கு என்ன கவர்மெண்ட் ஜாப் எடுக்கலாம்னு சொன்னா, ஃபுட் டெக்னாலஜிக்கு கவர்மெண்ட் ஜாப் எடுக்கிறேன்னு சொன்னா நீங்க வந்து இந்த உணவு பரிசோதகர் அதுகளுக்குள்ள வந்து நீங்க எடுக்கக்கூடிய வகையில இருக்கும். பிஹெச்ஐக்கு அசிஸ்டண்டா, பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு அசிஸ்டண்டா உணவுகளை டெஸ்ட் பண்ணக்கூடிய வகையில நீங்க போகக்கூடிய மாதிரி இருக்கும். பிஇடிக்கு எப்போ கால் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஷுவரா சொல்ல தெரியல. இனி நெக்ஸ்ட் இயர் தான் கால் பண்ணுவாங்க. ஹெச்என்டி ஐசிடிக்கு பிறகு எப்படி யூனிவோடெக்ல டாப் அப் செய்யறது? இப்போ புதுசாக ஹெச்என்டி ஐசிடி வந்ததுனால புது டிகிரி ஒன்று கால் பண்ணுவாங்க ஐசிடியில். பிஎஸ்சியோ இல்லாட்டி பிடெக் இன் ஐசிடியோ ஒன்று இல்லாட்டி பிஐசிடின்னு சொல்லியோ கால் பண்ணுறாங்களோ தெரியல. இனி கால் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். புது கெசட் வந்தால் தான் தெரியும் கால் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி. அதே மாதிரி யூனிவோடெக்ல குறிப்பிட்ட சில கோர்சஸுக்கு மட்டும்தான் டிகிரி டாப் அப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த 1.5 வருஷம்னு சொல்லி, மற்றதெல்லாம் 3 வருஷம் தான் செய்யணும்னு சொல்லி இருக்குது. அதுகளும் வந்து குறைக்கிறதா கதைச்சிருக்காங்க. எல்லாம் ஒரேடியா கதைச்சு போட்டு பேனல் முடிவெடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து கெசட் மூலமா அறிக்கை சமர்ப்பிப்பாங்க. ஃபுட் டெக்னாலஜிக்கு நல்ல யூனிவர்சிட்டி இங்க நல்ல யூனிவர்சிட்டி காலேஜ், கெட்ட யூனிவர்சிட்டி காலேஜ்னு யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல இல்லை. நீங்க வந்து உங்களோட டிராவலிங் டிஸ்டன்ஸ் மற்றது உங்களுக்குரிய எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸை பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். நான் யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டி காலேஜ் தான், நான் யாழ்ப்பாணத்துக்கு தான் சொல்லணுமான்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்க இப்போ உதாரணமா அனுராதபுரத்துல இருக்கீங்க, அங்க டெக்னாலஜி நீங்க யாழ்ப்பாணத்துக்கு அப்ளை பண்றது உங்களுக்கு பக்கத்துல. இதே நீங்க குடியாப்பட்டிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கொஞ்சம் தூரம். பத்மநாத பட்டன்களை மாத்திரையெல்லாம் தொங்கல் யூனிவர்சிட்டிக்கு முன்னுக்கு தூரம். அதே நீங்க அம்பாந்தோட்டையில இருக்கீங்கன்னா உங்களுக்கு மாத்திரை பக்கத்துல, நீங்க அப்ளை பண்ணி போய் படிக்கலாம். உங்களோட லொக்கேஷன், உங்களோட எக்கனாமிக் ப்ராப்ளம், உங்களுக்கு சொந்தக்காரர்கள் இருக்காங்க, லாங்குவேஜ் பெரியர் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா நீங்க யாழ்ப்பாணம் தமிழ் கல்ச்சர்னு சொல்லி அப்ளை பண்ணி படிக்கலாம். தமிழ் லாங்குவேஜ்னு சொல்லி அப்ளை பண்ணி படிக்கலாம். பெரும்பாலும் பெட்டிகளோ, சாய்ந்தமருது, கல்முனை, அம்பாறை, திருகோணமலை எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் யாழ்ப்பாணம் தான் அப்ளை பண்ணுவாங்க. குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் அனுராதபுரம் அப்ளை பண்ணி படிக்கிறது. இங்க யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவுல நான் இங்க படிக்கிறதுனால நான் சொல்றேன், இங்க வந்து ரேகிங் அந்த சேட்டைகளுக்கு இடமே இல்லை. எல்லா யூனிவர்சிட்டி காலேஜஸ்லயும் இந்த ரேகிங்கள் எல்லாம் இடமே இல்லை. யூனிவர்சிட்டி மாதிரி தான். யூனிவர்சிட்டிஸ்ல ரேகிங் பண்ணினா என்னென்ன ப்ரோட்டோகால் இருக்குதோ அவ்வளவு ப்ராப்ளம் இங்கேயும் இருக்குது. ரேகிங் எல்லாம் இல்லை. நீங்க பயப்படாம அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து இங்க ரூம்ஸ் அதுகள்லாம் வந்து உங்களோட சீனியர்ஸ் வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட் சீனியர்ஸே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணி எடுத்துருவாங்க. ஆகையால இங்க உங்களுக்கு பயம் இருக்காது. ஃபுட் டெக்னாலஜி நல்ல யூனிவர்சிட்டி காலேஜ் சொல்லியாச்சு. கொஸ்டின்ஸ் வரும், கோர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். ஃபுட் டெக்னாலஜி அதில் பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் அது என்னென்னு சொல்லி வரும். அதை விட ஜிகே வரும், மேத்தமெட்டிக்ஸ் வரும். ஸோ சாரி அப்படியான கொஸ்டின்ஸ் வரும். உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் குறைவாக தான் வரும். கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான கோர்சஸ் கொஞ்சம் வரும். கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வரும். அதுகளை நீங்கள் பார்க்கலாம். மற்றது மூலகங்கள், இந்த மூலக அடையாளம் காணுங்க, இந்த மூலகத்தின் குறியீடு என்னன்னு சொல்லி கேட்கலாம். அப்படியான கேள்விகள் கேட்கலாம். இன்டர்ன்ஷிப் இதுக்கும் 1 இயர் தானே? ஃபுட் டெக்னாலஜிக்கும் இன்டர்ன்ஷிப் 1 இயர் தான்.
6 மந்த் 6 மந்த். கொஸ்மெட்டாலஜிஸ்டுக்கு வந்து ஒன்லி 6 மந்த். ஹெச்என்டி முடிஞ்சனோட 6 மந்த் செய்ய தேவையில்ல. ஹெச்பிஎம்முக்கு 6 மந்த் 6 மந்த் நீங்கள் செய்யணும் கட்டாயம். ஐசிடிக்கும் 1 இயர் ட்ரைனிங். டிராஃப்டிங் டெக்னாலஜின்னு சொல்லி படவர கலைஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு கற்கை நெறி டிராஃப்டிங்னு சொல்லி இருக்குது. அதாவது ஆக்கி மாதிரி நீங்கள் ஆர்கிடெக்ட் மாதிரி ஒரு டிசைன் 2D டிசைன் 3D டிசைன் பண்ணக்கூடிய கோர்ஸ் வந்து குளியாப்பிட்டி யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல இருக்கு. அங்கே NVQ லெவல் 5 மட்டும் தான் ப்ரொவைட் பண்றாங்க. 2 இயர்ஸ் கோர்ஸ். நீங்க 2 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு 6 மந்த் ட்ரைனிங் செய்து காட்டினா சரி. அதே மாதிரி உங்களுக்கு 6 மந்த் ஃபவுண்டேஷன் நடக்கும். டோட்டல் 3 இயர்ஸ் கோர்ஸ். இது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பிரதேச சபையில அங்கீகரிக்கப்பட்ட படைவரை கலைஞரை அப்ரூவ் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் உங்களுக்கு இந்த கோர்ஸ் படிச்சீங்கன்னா கிடைக்கும். இல்லாட்டி நீங்க பிரைவேட்டா ஓட்டாகேட் அது சம்பந்தமான கோர்சஸ் 2D சம்பந்தமான கோர்சஸ் நீங்க படிக்க வேண்டி வரும். நீங்க தான் இன்டர்ன்ஷிப் தேடி எடுக்கணும். உங்களுக்கு இல்லைன்ற கட்டத்துல உங்களோட யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ் வந்து உங்களுக்கு ஒஃபர் பண்ணுவாங்க. இங்க செய்தீங்கன்னா நல்லம், எங்க செய்தீங்கன்னா நல்லம்னு சொல்லுவாங்களே. நீங்க தான் உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப்புகளை தேடி எடுக்கணும். எடுத்தீங்கன்னா தான் நீங்க அதாவது இன்ஃபர்மேஷன்ஸை கெதர் பண்ணீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க அதுகளை வச்சுக்கொண்டு இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணக்கூடிய வகையில் இருக்கு. ஃபுட் டெக்னாலஜி ஸ்டேட் யூனிவர்சிட்டியில செய்யலாம். ஃபாரின் ஸ்காலர்ஷிப்கள் வந்து அவைலபிள் இருக்குது சில கோர்சஸுக்கு வந்து. NSBM யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் வந்து ஃபுட் டெக்னாலஜிக்கு டிகிரி கோர்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவோடெக்கும் யூனிவர்சிட்டி காலேஜும் வேற வேற தானே. யூனிவோடெக் தாய் பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து அதில் வளாகம் மாதிரி வேற வேற தான். அங்கே டிகிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க, இங்கே ஹெச்என்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே படிச்சு நீங்கள் டிகிரிக்கு போறீங்கன்னா நீங்கள் அங்கே டிகிரி செய்யலாம். அதாவது உங்களுக்கு இப்போ வரும் அப்படின்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஜாஃப்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி. இதில் போஸ்டரை பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பில்டிங் சர்வீசஸ் கீழே யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஜாஃப்னா, அது கீழே பார்த்தீங்கன்னா யூனிவோடெக்னு சொல்லி கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கும் பாருங்க. அது வந்து என்ற மத யூனிவர்சிட்டி. ஸோ நான் அதை அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு NVQ லெவல் 6 சர்டிஃபிகேட்லையும் அப்படி தான் வரும். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஜாஃப்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி சொல்லி தான் வரும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறதா ஃப்ரேம் பண்ணிக்கலே நீங்கள் லோகோ 2 போட்டு தான் ஃப்ரேம் பண்ணலாம். இங்கே தர்ற உங்களுக்கு ரெக்கார்ட் புக் சரி, ஐடென்டி கார்டு சரி, எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜின்ற லோகோ கட்டாயம் இருக்கு. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கோர்ஸ் அப்ளை பண்ணலாம்? நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், ட்ராவல் டூரிசம், மற்றது டெலிவிஷன்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் இருக்கு. என்னது ஒளிபரப்புக்கு முந்தைய தொழில்நுட்பம், பிந்திய தொழில்நுட்பம்னு சொல்லி இருக்கு. இதை விட நீங்க மெரைனுக்கு ஒருக்கா பாருங்க. மெரைன் அண்ட் லாஜிஸ்டிக் வந்து எனி ஸ்ட்ரீமான்னு சொல்லி அந்த போஸ்டர் ஒருக்கா பாருங்க. அதுல அப்ளை பண்ணக்கூடிய வகையில இருக்கும். வைஃபை ஃப்ரீயா? இங்கெல்லாம் வைஃபை எல்லாம் இல்லை. யூனிவர்சிட்டி மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ வைஃபை தாரத்துக்கு வைஃபை எல்லாம் இல்லை. வைஃபை ஃப்ரீயா இருக்காது. அக்வா கோர்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அக்வா கோர்ஸ்ன்றக்குள்ள இங்க நன்னீர் மீன் வளர்ப்பு, மற்றது அங்க கடல் பாசி உற்பத்தி, கடல் அட்டை பண்ணை, கடல் அட்டை உற்பத்தி, அது சார்ந்ததான் நீங்க அக்வா கல்ச்சர்ல படிக்கக்கூடிய வரும். நீரியல் தொழில்நுட்பவியல், அக்வா கல்ச்சர் டெக்னாலஜி அங்க இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய வரும். உப்பு தண்ணியில என்ன மாதிரியான மீன்களை வளர்க்கலாம், நன்னீர்ல என்ன மாதிரியான மீன்கள் வளர்க்கலாம், இறால் வளர்ப்பு, கடற்பாசி உற்பத்தி, அதுகளெல்லாம் வந்து உங்களுக்கு படிப்பாங்க. யூனிவோடெக்கு எப்போ கோல் பண்ணுவாங்க? அதுக்கு சர்ச் ஸ்கோர் பார்ப்பாங்க. யூனிவோடெக்கு கட்டாயம் சர்ச் ஸ்கோர் பார்ப்பாங்க. அதுக்கும் ஆப்டிடியூட் இருக்குது. ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதி சர்ச் ஸ்கோர் பார்த்து தான் எடுப்பாங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் குறிப்பிட்ட சர்ச் ஸ்கோர் தருவாங்க. அதே மாதிரி NVQ ரிலேட்டடாக யூனிவோடெக்கு அப்ளை பண்ணுறோம்னா அங்கே ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணணும். கட் அவுட் மார்க்ஸ் தருவாங்க, 45, 50ன்னு சொல்லி தருவாங்க. அதை பாஸ் பண்ணால் எங்களை இன்டர்வியூ பேஸில் செலக்ட் பண்ணுவாங்க. யூனிவோடெக் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் கால் பண்ணுவாங்க. இந்த இயர் கால் பண்ணி இன்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் கால் பண்ணுவாங்க. பயோசயின்ஸுக்கு என்ன கோர்ஸ் உள்ளது? பயோசயின்ஸுக்கு வந்து சொல்றேன். இப்போ நீங்க இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ்ல பயோசயின்ஸ்ல கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயோ எடுத்திருந்தீங்கன்னா நீங்க இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நான் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அக்வாகல்ச்சர், ஃபுட் டெக்னாலஜி, ஃபார்மசூட்டிக்ஸ் டெக்னாலஜி, HPM, ட்ராவல் டூரிசம், மெரைன் டைம், போஸ்ட் கிராஜுவேட் அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜின்னு தனியாக இருக்கு. என்னது ரீஃப்ரிஜரன்ட் கோர்ஸ்ன்னு சொல்லி தனியாக இருக்கு, அதுக்கு அப்ளை பண்ணலாம். யூனிவர்சிட்டி டிகிரியும் யூனிவோடெக் டிகிரியும் சேம் தான். சேம் வேர்ட். யூனிவர்சிட்டியும் உங்களுக்கு பிடெக் டிகிரி தராங்க, யூனிவோடெக்கும் பிடெக் டிகிரி தராங்க. ரெண்டும் சேம் தான்.
சில யூனிவர்சிட்டி பிஎஸ்சி டிகிரி தருவாங்க. அவங்க இது வந்து பிடெக் மட்டும் வழங்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி யூனிவோடெக். இது அடைச்சி அப்ப அதற்கு இன்னைக்கு இதை கலக்கணுமோ அது கரெக்ட் பார்க்கணுமே போகுது சுத்தி நம்பர் ஏஹெச் ஹரோன் ஏஹெச் ஹரோன் கொஞ்சம் உங்களோட மைக்கை அன்மியூட் பண்றீங்களா? யூனிவோடெக்ல பிஇடி இங்கிலீஷுக்கு ஏஎல் குவாலிஃபிகேஷன் ஜென்ரல் இங்கிலீஷ்ல ஏ எடுத்தா ஆக்களுக்கு ஆப்டிடியூட் இருக்கா அண்ட் சர்ச் ஸ்கோர் பார்ப்பாங்களா செலெக்ஷன்ல. இங்கே உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்ல ஏ எடுத்து பி எடுத்துன்ற அதெல்லாம் இருக்காது. நீங்க வந்து ஆப்டிடியூட் எக்ஸாமும் போட்டிங்கன்னா ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதணும். ஆப்டிடியூட் எக்ஸாமில் உங்களோட சர்ச் ஸ்கோர் பார்ப்பாங்க. சர்ச் ஸ்கோர் வந்து உங்களுக்கு அது தந்திருப்பாங்க. இப்போ 0.97 சர்ச் ஸ்கோர் உண்டா பிஇடி இங்கிலீஷுக்கு, நீங்கள் 0.98 எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து உரிய கேண்டிடேட் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த கோர்ஸுக்கு வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க பிஇடிக்கு. நீங்கள் ஆப்டிடியூட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். உங்களுக்கு 40 யூனிவோடெக்கு 40 மார்க்ஸ் 40 மார்க்ஸுக்கு மேலே எடுத்தீங்கன்னா நீங்கள் யூனிவோடெக் பாஸ் பண்ணலாம். ஸ்லைட்ல இருக்கிற ஐடியும் யூனிவர்சிட்டி காலேஜில் இருக்கிற ஐடியும் ஒன்று தான். ரெண்டு நாள் தான் உங்களுக்கு ஸ்லைட் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்னா, நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் படித்தால்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஐடி அப்ளை பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா, குறிப்பிட்ட நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து ஐடிக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னாட்டா இங்கே யூனிவர்சிட்டி காலேஜை விட ஸ்லைட்டுக்கு வந்து வேர்த் கூட. இந்த ஸ்லைட்டில் படித்தார்கள் மட்டும்தான் குறிப்பிட்ட சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணமாக சொல்லணும்னா எஸ்எல்டிசி ஸ்ரீலங்கன் டெக்னாலஜிக்கல் கேம்பஸ் ரிசர்ச் யூனிவர்சிட்டின்னு சொல்லி எஸ்எல்டிசி யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் கேம்பஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து ஸ்லிட்ல படித்தாக்கள் அல்லது என்டிடி ஆக்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணக்கூடிய வகையில் இருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல படித்தாக்கள் அப்ளை பண்ணக்கூடிய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஐசிடிடி சீனிக் ஸ்காட் கேம்பஸ், இதை விட ஈஸ்ட் ஆஃப் மெட்ரோ கேம்பஸ் அதுகளில் வந்து சில கோர்சஸ் வந்து கட்டுநாயக்கா பிரான்ச்ல எல்லாம் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிக்குள்ள என்ன பிரிவுகள் இருக்கு? கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிக்குள்ள என்ன பிரிவுன்னு சொன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜின்னு சொல்லி தான் நீங்க கோர்ஸ் படிப்பீங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இரிகேஷன், ஹைவே, வாட்டர் சப்ளை 3 இருக்குது. நீங்க NVQ லெவல் 6 HND ஃபைனல் இயர் செமஸ்டர் 2 அதாவது செமஸ்டர் 4ல வந்து இரிகேஷன், வாட்டர் சப்ளை, ஹைவே இதுல ஏதாவது ஒன்றை தெரிவு பண்ணி படிப்பீங்க. மொடியூல்ல இருக்கிறதால எக்ஸ்பிளைன் பண்ணுற ஏதாச்சும் யூடியூப் சேனல்ஸ் இல்லாட்டி வேற எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வீடியோஸ் இருக்கு? இல்ல, மொடியூல் நானும் தேடிட்டு தான் இருக்கிறேன். மொடியூல்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்குரிய வீடியோஸ் வந்து இன்று வரைக்கும் யூடியூப்ல அப்லோட் ஆகலாம். அது மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜஸ் தான் என்னன்னு சொல்லி மேலோட்டமா தான் யூடியூப் சேனல்கள்ல சொல்லப்பட்டிருக்குது, விரிவாக்கமா சொல்லப்படவில்லை. அதே மாதிரி மொடியூல்ஸை வந்து பப்ளிஷும் பண்ணல நெட்ல நோட் எடுக்கிறதுக்காக. நீங்க மொடியூல்ல நோட் எடுத்து ஒரு பிரயோசனமும் இல்லை. நீங்க மொடியூலை மட்டும் பார்க்கலாம், பார்த்து போட்டு அந்த மொடியூல் நேமை நீங்க கூகுளில் கொண்டு வந்து ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மொடியூல் என்னென்னு பற்றி சொல்லும். இல்லாட்டி ChatGPTன்னு இப்போ இருக்குது, ChatGPTல கொடுத்து போட்டு உங்களோட தங்கிலீஷ்லேயே நீங்கள் டைப் பண்ணி போடலாம். எனக்கு இந்த மொடியூல் சம்மந்தமாக விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னால் அது சொல்ல போகுது. யூனிவர்சிட்டி காலேஜில் இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்கா? இல்லை, யூனிவர்சிட்டி காலேஜில் இங்கிலீஷ் கோர்ஸ் இல்லை. நீங்கள் ஆனால் யூனிவர்சிட்டி காலேஜில் இங்கிலீஷ்லாம் படிக்கணும். இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு காமன் சப்ஜெக்டாக செமஸ்டர் 1 செமஸ்டர் 2ல இங்கிலீஷும் பேசிக் ஐசிடியும் படிப்பீங்க எல்லா கோர்ஸ்காரரும். வேற ஏதாச்சும் கேள்விகள்? மோஸ்டா எத்தனை பேருக்கு அப்ளை பண்ணலாம், எத்தனை கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம்? ஒரு யூனிவர்சிட்டி காலேஜுக்கு உதாரணமா நீங்க அப்ளை பண்றீங்க, அனுராதபுரம் யூனிவர்சிட்டி காலேஜுக்கு நீங்க இப்போ அப்ளிகேஷன் போடுறீங்க, சஹி அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க. அதில் சூஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆர்டர்னு சொல்லி 3 கோர்ஸுக்கு ஆர்டர் இருக்கும், 3 கோர்ஸ் போட்டுட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 6 யூனிவர்சிட்டி காலேஜுக்கும் அப்ளிகேஷன் போடலாம். அதுலேயும் 3 கோர்சஸ் அந்த யூனிவர்சிட்டி காலேஜில் என்ன கோர்ஸ் இருக்கோ அதில் உங்களுக்கு ரிலேட்டடான கோர்ஸ் என்னவோ அதுக்கு நீங்கள் 3 போடலாம். நீங்கள் 6 யூனிவர்சிட்டி காலேஜுக்கும் அப்ளை பண்ணலாம். 6ல் 3 கோர்சஸ் அப்ளை பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ டோட்டல் 18 கோர்சஸ். சில கோர்சஸ் வந்து நீங்கள் முதல் அப்ளை பண்ண யூனிவர்சிட்டியில் இருக்கிற கோர்சஸே அப்ளை பண்ண வேண்டி வரும். எப்படி சொல்றேன்னா 24 கோர்சஸ் இருக்குன்னு சொன்னால் அதில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து ஒரு 12 அல்லது 13 கோர்சஸ் தான் இருக்கு.
அந்த கோர்சஸ்ல யாழ்ப்பாணத்துல இருக்கிற பிஎஸ்டி அனுராதபுரத்துலயும் இருக்கு, புளியாப்பிட்டியிலையும் இருக்கு, மாத்தறையிலையும் இருக்கு, பேட்டன்கலையிலையும் இருக்கு. நீங்க இந்த 4 யூனிவர்சிட்டி காலேஜ் 5 யூனிவர்சிட்டி காலேஜ் ரத்மலானையிலையும் இருக்கு. 6 யூனிவர்சிட்டி காலேஜுக்கும் பிஎஸ்டின்னு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா அப்ளை பண்ணலாம். செகண்ட் பெர்ஃபார்மன்ஸா சிடி போட்டிருக்கீங்கன்னா சிடி எந்தெந்த யூனிவர்சிட்டி காலேஜில் இருக்கோ அதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இப்படிதான் ஒரு யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்கு ஒரு ஆள் 3 கோர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், செகண்ட், தேர்ட் சொல்லி. செட்ல செய்யற பெஸ்டா, யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல செய்யற பெஸ்டா? கிஷானி ஜெயராஜ், நீங்க என்ன படிச்ச? நீங்க கோர்ஸ் செய்ய என்ன பாடம் பாஸ் ஆகி இருக்கும்? எந்த கோர்ஸ் செய்ய என்ன பாடம் படிச்சிருக்கோம்? சாரி கிஷானி, நீங்க டெக்னாலஜி படிச்சீங்கன்னா நீங்க ஸ்லைடுக்கு அப்ளை பண்ண இயலாது. ஸ்லைடு நீங்க அப்ளை பண்ண இயலாது. அது மேத்தமெட்டிக்ஸ் படிச்சாங்க மட்டும்தான் அப்ளை பண்றது. ஒருக்கா நீங்க அந்த போஸ்டர் எடுத்து வாசிச்சீங்கன்னா அதுல வழிவா சொல்லி இருக்கும். ஏ லெவல் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ரீம் இந்த குறிப்பிட்ட பாடநெறியில எடுத்திருக்கணும், அவங்க மட்டும்தான் இந்த குறிப்பிட்ட இதுகளுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய வகையில இருக்கும். டெக்னாலஜிக்காரருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரிசோர்ஸ், அதாவது கவர்மெண்டால ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரிசோர்ஸ், ஹெச்என்டி வரையும் படிக்கிறேன்டா யூனிவர்சிட்டி காலேஜஸ் மட்டும்தான். இதை விட நீங்க தனித்தனியா படிக்கிறேன்னா ஜெர்மன் டெக்ல லெவல் 5 படிப்பீங்க. குறிப்பிட்ட சில கோர்சஸுக்கு மட்டும்தான் லெவல் 6 இருக்குது. ஜெர்மன் டெக் எல்லாம் பார்க்க உங்களுக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் பெஸ்டா இருக்கும். அதே மாதிரி லெவல் 5 தான் நீங்க அதிகளவான இடங்கள்ல படிப்பீங்க. லெவல் 6 படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கு. ஆனா இது ரெண்டையும் உங்களுக்கு ப்ரைவேட் பண்ணுது யூனிவர்சிட்டி காலேஜஸ். இலங்கையில இருக்கக்கூடிய 6 யூனிவர்சிட்டி காலேஜஸும் உங்களுக்கு ப்ரைவேட் பண்ணுது. இன்டர்வியூல என்ன ரிலேட்டட் கொஸ்டின் கேட்பாங்க? இன்டர்வியூல உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டட் ஜிகே கேள்விகள் கேட்பாங்க. இல்லாட்டி ஏன் இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணீங்க, பேசிக்கான கேள்விகள், என்ன காரணத்துக்காக அப்ளை பண்ணீங்க. சிலதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, சில பேர் எல்லாம் இன்டர்வியூல என்னத்துக்காக அப்ளை பண்ணீங்கன்னா வீட்டை சும்மா இருக்கிற விசார் அடிக்குது ஆகையால அப்ளை பண்ணலாம் சொல்லி அந்த செலக்ட் ஆகியும் எப்படி சொல்றது, படிக்க விருப்பம் இல்லாதாக்கெல்லாம் இப்படியான கேள்வி எல்லாம் சொல்லி அன்செலக்ட் ஆயிருக்கான். எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணாமலாம் போயிருக்காங்க. இடையில பிரேக் பண்ணிட்டு போறது. படிக்கவே விருப்பம் இருக்காது, ஏனோ தானோன்னு கேள்வியை போட்டு காடரை குறைக்கிறது, அப்ளை பண்ணி உள்ள வாரது, காடரை குறைக்கிறது, கோர்ஸ்ல வெயிட்டை பார்த்தனோட பயமா இருக்குன்னு இடையோட விட்டுட்டு போறது. அப்படியான சேட்டைகள் எல்லாம் நடக்குது. ஸோ நீங்க வர்றதுக்கு முன்னுக்கே கோர்சஸ் எப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சு உள்ள இறங்குங்க. வந்துட்டு இங்க இருந்து சும்மா லீவ் பண்ணி போறது வேஸ்ட், உங்களோட டைம் வேஸ்ட், எங்களுக்கு இந்த ஜூம் செஷன் செய்வது வேஸ்ட். அப்படி நீங்க வரைக்குள்ளேயே நீங்க யூனிவர்சிட்டி காலேஜஸ்னா என்ன, அங்க என்னென்ன கோர்ஸ் இருக்கு, அதுக்கு எப்படி பாடம் நடக்குது, ஒவ்வொரு யூனிவர்சிட்டி காலேஜஸ்லயும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி கோர்சஸை பத்தி சொல்லியிருக்காங்க, அந்த கோர்ஸ்ல என்னென்ன மொடியூல் இருக்குன்னு சொல்லியும் போட்டிருக்காங்க, யார் லெக்சரர், எத்தனை மேல் லெக்சரர் இருக்கு, எத்தனை ஃபீமேல் லெக்சரர் இருக்கு, யார் ஹெச்ஓடியா இருக்கிறார், யார் உங்களோட டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு யூனிவர்சிட்டி காலேஜஸும் அவங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அங்க இருக்கிற லெக்சரர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, பிஹெச்டி படிச்சவரும் உங்களுக்கு லெக்சரா இருக்கு, இதை விட டாக்டரேட் படிச்சாங்க லெக்சரா இருக்காங்க. இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து இன்ஜினியர்ஸ் தான் உங்களுக்குரிய லெக்சரர்ஸ். இதை விட பிஹெச்டி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவுல எங்களோட டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி வந்து பிஹெச்டி படிக்கிற ஒரு ஆள். அதே மாதிரி எங்களோட டிபார்ட்மெண்ட் மிஸ் வந்து எம்ஃபில் முடிச்ச ஒரு ஆள் இன்ஜினியரிங். இதை விட எங்களோட டெமோஸ்டர் வந்து பிடெக் இன் ஜெயபுரம் யூனிவர்சிட்டி. அப்படியான வகையில நாலேஜ் பர்சன்ஸ் தான் அதிகளவானவங்க இருக்கிறாங்க. இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் இன்ஜினியரிங், காஸ்மெட்டாலஜிஸ்டுக்கெல்லாம் வந்து டாக்டர்ஸ், ஐசிடிக்கெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து படிப்பிக்கிறாங்க விசிட்டிங். ஸோ நீங்க வந்து இங்க உங்களுக்கு படிப்பிக்க போறதெல்லாம் இன்ஜினியரிங் பிஹெச்டி முடிச்சாக்கள் தான் படிக்க போறாங்க. சில உள்ள ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் உங்களுக்கு விசிட்டிங்கா எடுத்து படிப்பிக்கக்கூடிய வகையில இருக்கு. யாழ்ப்பாண யூனிவர்சிட்டிஸ்ல போய் சில கோர்சஸுக்கு வந்து சில மொடியூல்ஸ் படிப்பிப்பாங்க. அந்த சுமையா சொல்லியிருக்கா டாக்குமெண்ட் கரெக்டானு பார்ப்பாங்க, கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அப்படியே நடக்குது. உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் கட்டாயம் நீங்க வந்து ஒரிஜினல் லிவிங் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். கொடுக்காட்டி நீங்க லெட்டர் பேஸ்ல லெட்டர் ஒன்று எழுதி இந்த குறிப்பிட்ட நாளுக்கு இடையில நான் ஒரிஜினலை கொண்டு வந்து தாரேன்னு சொல்லி கொடுக்க வேண்டி வரும். கட்டாயம் நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு செலக்ட் ஆயிட்டுன்னா உங்களோட ஸ்கூல்ஸ்ல இருந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி சிவில் இன்ஜினியரிங் சேம். கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி சிவில் இன்ஜினியரிங் சேம். சிவில் இன்ஜினியரிங் அதுல வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா படிப்பீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி இதுல கொஞ்சம் மேலோட்டமா இருக்கு.
இங்க வந்து பிஓக்யூலாம் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி சிவில் இன்ஜினியரிங்ல. ப்ரொக்யூமெண்ட் வேக்கெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும். நீங்க ஃபுல்லா ஒரு ப்ரொக்யூமெண்ட் கவர்மெண்ட்டுக்கு இடையிலான டெண்டர் ஒன்று கால் பண்ணி அதுக்குரிய ப்ராக்டிக்கல் செய்ய மாதிரி இதே மாதிரி தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியும் இருக்குது. ஒரு சாம்பிள் ஒரு 2 ஸ்டோரி பில்டிங் அல்லது 3 ஸ்டோரி பில்டிங்குரிய ப்ரொக்யூமெண்ட் செய்து சப்மிட் பண்ணக்கூடிய மாதிரி இந்த ப்ரொக்யூமெண்ட் வந்து பில்டிங் சர்வீசஸ்லயும் இருக்குது. நீங்க டெண்டரிங் அண்ட் ப்ரொக்யூமெண்ட்னு சொல்லி தனி பாடமாவே ஒரு மொடியூலாவே படிப்பிப்பாங்க. இதை விட கோஸ்ட் எஸ்டிமேட் சொல்லி பிஓக்யூல எம்பிபி சர்வீசஸுக்கு படிப்பிப்பாங்க. பிஓகே எப்படி செய்யறோம்னு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அதை இப்போ படிப்பிக்கிறாங்க. அப்படியானது படிப்பீங்க. சிவில் இன்ஜினியரிங்க பாத்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கம்பி கட்டுற வேலையில அதுகளுக்குரிய இதுல வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா படிப்பிப்பாங்க. கான்கிரீட்னா கொஞ்சம் டீப்பா, குழம்புக்குன்னா கொஞ்சம் டீப்பா இருக்கும். அப்படி ரெண்டும் சேம் தான். அவ்வளவு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. 100க்கு ஒரு அதுல வந்து ஒரு 5% கூட இருக்கும். இதுல 95%. கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி 95% இல்ல, சிவில் இன்ஜினியரிங் 100%. அவ்வளவுதான். ஆர்ட்ஸ் படிச்சாக்களும் அப்ளை பண்ணலாம். கட்டாயம் அப்ளை பண்ணலாம். காஸ்மெட்டாலஜிஸ்ட் பியூட்டிஷியன் கோர்ஸ் இருக்குது. ஹெச்பிஎம் இருக்கு. அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஈவென்ட் டூர் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஒரு கோர்ஸ் 2 யூனிவர்சிட்டி காலேஜுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணலாம். கட்டாயம் அப்ளை பண்ணலாம். நீங்க ஓஎல்ல 6 பாடம் பாஸ் என்ன கோர்ஸ் செய்யலாம்? மேக்ஸ் இங்கிலீஷ் இல்ல. நீங்க ஓஎல்ல 6 பாடம் பாஸ்ண்டா ஏ லெவல் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இது இருந்தது இல்ல. மேக்ஸ் கட்டாயம் தேவை ஏ லெவல் படிக்க. நீங்க மெக்ஸ் ஒருக்கா செகண்ட் சைட்ல எடுத்து கொடுங்க. ஏன்னா இங்க மெக்ஸ் இல்லாம நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. எந்த ப்ரோசஸா இருந்தாலும் மெக்ஸ்ல குறைஞ்சது செகண்ட் சைட்ல ஒரு சியாவது எடுத்து கொடுங்க. இப்போ ஏ லெவல் படிக்க போறீங்கடா. அப்படி இல்லாட்டி என்விக்கு ரிலேட்டடால வாங்க. டெக்னிக் காலேஜஸ்ல போய் என்விக்கு 4 கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் சூப்பர்வைசர்ஸ் அப்படியான கோர்சஸ் ஐடி ரிலேட்டடான கோர்சஸ்களை செய்து அதை வச்சு கொண்டு இந்த யூனிவர்சிட்டி காலேஜஸுக்கு அப்ளை பண்ணலாம். யூஎஸ் யார் அப்ளை பண்ணலாம்? இடெக் படிச்சாக்கள், மெக்ஸ் படிச்சாக்கள், பயோ படிச்சாக்கள் யூஎஸ் அப்ளை பண்ணலாம். வேற எதுவும் கேள்விகள்? யூஎஸ் வேர்த் தானே. யூஎஸ் வேர்த்லன்னு யார் சொன்னா? யூஎஸ் நல்ல ஒரு டிமாண்டான கோர்ஸ். வெளிநாடுகளுக்கெல்லாம் உங்களை ஜூனியர் குவான்டிட்டி சேவியர், சீனியர் குவான்டிட்டி சேவியர் எடுப்பாங்க. ஸ்ரீலங்கால வேலை கிடைக்குமாண்டா கிடைக்கும். சார் எனி ஸ்ட்ரீம் கோர்சஸ் என்ன எனி ஸ்ட்ரீம் கோர்சஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், காஸ்மெட்டாலஜி, டூர் இவெண்ட் அண்ட் டூர் மேனேஜ்மெண்ட், மெரைன்டைன் மேபி ஐ திங்க் மெரைன்டைன் இருக்கலாம். ஒருக்கா பாருங்க அந்த போஸ்டர்ஸ் 7 மண்டா உங்களோட சாய்ந்த மருது குரூப்ல யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல போஸ்டர் ஒருக்கா கிளியரா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த போஸ்டர்ஸ்ல யார் யார் எந்தெந்த கோர்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்குது. அது ஒருக்கா 7 மண்டா அட்மின் ஒருக்கா ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி போஸ்டர்ஸ் இல்லைன்னா எனக்கு ஒருக்கா டைரக்ட் மெசேஜ் ஒன்று பண்ணுங்க. நான் உங்களுக்கு போஸ்டர் லிங்கோட அனுப்பி விடுறேன். ஸ்ரீலங்கால வேலை எடுக்கலாம். ஸ்ரீலங்கால நீங்க ஸ்ரீலங்கால தான் படிக்க போறீங்க இருக்க போறீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கால கம்பெனிஸ் இருக்குது, வேலை எடுக்கலாம். நவலோகா கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, மாகா இருக்குது, எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வேலைகள் எடுக்கலாம். யூஎஸ் எடுக்கலாம், டிராஃப்டிங் டெக்னாலஜிக்கு வேலை எடுக்கலாம். சில கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஐடி பீப்புளையும் எடுப்பாங்க. ஏனென்றா அவங்களோட சாஃப்ட்வேர் அதுகள், அதாவது இப்ப டிராயிங்குக்கு பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியான கம்ப்யூட்டர் லோட் ஆகக்கூடிய அந்த ஹேங் ஆகக்கூடிய இதுகள் இருக்கு. அதுக்குரிய சாஃப்ட்வேருக்குரிய ஆக்களை வந்து அவங்களோட கம்பெனிலேயே வச்சிருப்பாங்க. வெளியில இருந்து ஹையர் பண்ண மாட்டாங்க. இல்லாட்டி பர்சனலா ஹையர் பண்ணி கூட எடுப்பாங்க. அப்படியான இதுகள் எல்லாம் இருக்கும். இதை விட ஆட்டோமொபைல் படிச்ச ஒரு ஆளும் வச்சிருப்பாங்க. தங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் நவலோகாலாம் வந்து ஃபைல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பெர்ஃபெக்டான ஒரு கம்பெனி ஸ்ரீலங்காலே. நவலோகாட ஃபைல், அதாவது இலங்கையிலேயே அதிகளவான மெஷினரிஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நவலோகா. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆட்டோமொபைல் டெக்னீஷியன் கட்டாயம் அவங்களோட கம்பெனியில தேவை. அடிக்கடி பழுது பார்க்கக்கூடியது அப்படியான வேலைகளும் எடுப்பாங்க. மாகா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெரியும், பெருசு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் வந்து கியூஎஸ் இருந்து காணாது. ஒரு சைடு, அதாவது ஒரு 4 சைடு ஒரு சைட் இன்ஜினியர் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர், கியூஎஸ் படிச்சாக்கள், சிடி படிச்சாக்கள், பிஎஸ்சி படிச்சாக்கள்லாம் எங்களோட சீனியர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி இருக்கிறாங்க.
எனக்கு தெரிஞ்சு எங்களோட சீனியர் ஒரு ஆள் 2 சைட் பார்க்கக்கூடிய வகையில எல்லாம் இருக்குது. வேற எதுவும் கேள்விகள்? கொமர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு கியூஎஸ் பண்ணலாமா சார்? இல்லைன்னா வேற என்ன செஞ்சா கியூஎஸ் பண்ணலாம்? மேபி கியூஎஸ் செய்யறா இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்ஸ் தானே. இல்ல அந்தந்த ஸ்ட்ரீம் ஆக்கள் தான் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க டெக்னிக்காலஜில போய் NVQ4 டெக்னீஷியன் கோர்ஸ் செய்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் சூப்பர்வைசர் சொல்லி அந்த கோர்ஸ் செய்து அது கூட அப்ளை பண்ணக்கூடிய வகையில இருக்கு கியூஎஸ். 7 மண்டா அட்மின் ஒருக்கா இந்த போஸ்டரை பப்ளிஷ் பண்ணி விடுவீங்களா? இல்லை என்னோட போஸ்டர் இப்ப கைவசம் லேப்டாப்ல இல்லை. நீங்க ஒருக்கா ஸ்கிரீன் ஷேர்ல அந்த போஸ்டர் ஒருக்கா போட்டு விட இயலுமா அட்மின்? வேற எதுவும் கேள்விகள்? கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி செஞ்சு பொறியின்ல பில்டிங் சம்பந்தமான வேலை எடுக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி செய்யலாம், பொறியின்ல பில்டிங் சம்பந்தமான வேலை தான் எடுப்பீங்க. அப்படியான கம்பெனிஸுக்கு நீங்க வந்து ஒர்க் பெர்மிட் போடணும். இல்லாட்டி அவங்க கால் பண்ற நேரம் நீங்க போடணும். போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி பெரும்பாலும் கிடைக்கிறது தான். அதால ஒன்றும் யோசிக்க வேணாம். வெளிநாடு எல்லாம் கால் பண்ணுவாங்க. நீங்க சும்மா நெட்ல இருக்கீங்கன்னு சொன்னா யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லி அடிச்சீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா 2025 அட்மிஷன் சொல்லி நான் ஓப்பனிங்னு சொல்லி அடிச்சீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டி காலேஜுமே வந்து உங்களுக்கு தங்களோட யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய போஸ்ட் என்னென்னு சொல்லி முன்னுக்கே போஸ்டர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்ப இருங்க வாரன் ஸ்கிரீன் ஒரு ஷேர் பண்றேன். ஓகே, ஸ்கிரீன் விளங்குதா? யாராவது ஒரு ஆள் அன்மியூட் பண்ணி சொன்னீங்கன்னா நல்ல. ஸ்கிரீன் விளங்குதோ? ஸ்கிரீன் விளங்குதாண்டி யாராவது ஒரு ஆள் சொல்லுவீங்களா? விளங்குது. ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் மாத்தரையில வெப்சைட். இந்த வெப்சைட்ல பாருங்க ஓப்பன் அட்மிஷன் 2025 NVQ5 and 6 ப்ரோக்ராம் வி ஆஃபர் சொல்லி கொடுத்துருக்கான். இந்த யூனிவர்சிட்டி காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து ஆட்டோமொபைல் டெக்னாலஜி, பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜி, காஸ்மெட்டாலஜி, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், ஃபுட் டெக்னாலஜி, ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், குவான்டிட்டி சேவியர், ரீஃப்ரிஜரன்ட் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டெக்னாலஜி. இந்த ரீஃப்ரிஜரன்ட் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டெக்னாலஜி நீங்க ஸ்பெசிஃபையா படிக்கணும்னா இங்க படிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜின்னு இருக்குல்ல, இந்த பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜிக்கு உள்ளேயே நீங்க இந்த ரீஃப்ரிஜரேஷன்ஸ் அண்ட் ஏர் கண்டிஷனிங்க படிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இங்க நீங்க ரீஃப்ரிஜரன்ட் ஏர் கண்டிஷன்ல படிக்கிற
சகல விதமான கருவிகளும் இந்த பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜியில நீங்க படிப்பீங்க. ஸோ நீங்க பயப்படாம இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணி நேரத்தை செலவழிக்கிறதுக்கு நீங்க இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ட்ராவல் அண்ட் டூரிசம் இந்த கோர்சஸ் இவ்வளவு கோர்சஸும் வந்து இருக்குது. இந்த பாருங்க நீங்க எப்படி அப்ளை பண்றேன்னு கேட்டீங்க. ப்ளீஸ் ஃபைண்ட் த ஃபுல் கோர்ஸ் டீடைல்ஸ் ஃபார் த டாக்குமெண்ட். அது டாக்குமெண்ட் வைஸாக வரும். டவுன்லோட் த இன்ஸ்ட்ரக்ஷன் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது அந்த போஸ்டர்ஸ் வரும். அதை விட அப்ளை நவ் ஹெச்டி ஃபார்ம் எல்லாம் வந்து கூகுள் ஃபார்ம்ல நீங்க அப்ளை பண்ணலாம். இது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டன்கலை யூனிவர்சிட்டி காலேஜ். இது இப்படியே போனீங்கன்னா நீங்க என்னென்ன கோர்ஸ் கால் பண்ணியிருக்காங்க, என்விக்கு ஃப்ரேம்னா என்ன, இந்த ஃப்ரேமால வர்ற நன்மைகள் என்னென்னலாம் சொல்லுவாங்க. பாருங்க இதுலயே போட்டிருக்காங்க. என்விக்கு அட்மிஷன் கால் பண்ணியிருக்கு, அதுக்குரிய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் பேட்டன்கலைன்னா என்னன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்ளிகேஷன் லிங்க் என்ன அதுகள் பார்ப்பீங்க. இதை விட இந்த பாருங்க இதுக்குள்ள போனீங்கன்னா கோர்சஸ் இங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், ஃபார்ம் மெஷினரி, குவான்டிட்டி சேவியரிங் கேட்டீங்க. குவான்டிட்டி சேவியரிங் கோர்ஸ்ல போனீங்கன்னா குவான்டிட்டி சேவியர் அபவுட் த கோர்ஸ். இந்த கோர்ஸ் என்ன, யார் படிச்சா என்னென்ன செய்வீங்க. எஸ்டிமேட் த கோஸ்ட் ஆஃப் த நியூ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் ரீப்ரொடக்ஷன். அதாவது ஒரு கோர்ஸ் எஸ்டிமேட் புது பில்டிங் எஸ்டிமேட் பார்ப்பீங்க, இம்ப்ரூவ் பண்றதுக்கு எஸ்டிமேட் அல்லது ரீப்ரொடக்ஷன் செய்யக்குள்ள அதுக்குரிய எஸ்டிமேட் பார்க்கக்கூடிய வகையான இந்த கோர்ஸா இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்க்ளூடிங் மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ்லாம் இருக்கும். இந்த கோர்ஸுக்குரிய காலவரையை பார்த்தீங்கன்னா என்விக்கு 5 ஒரு இயர், 6 ஒரு இயர், ஓஜேடி ட்ரைனிங் 6 மந்த் டோட்டல் 3 இயர்ஸ். குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா என்விக்கு லெவல் 5 அல்லது 6 ஹையர் நேஷனல் டிப்ளமான்னு தருவாங்க. என்ட்ரி குவாலிஃபிகேஷன் பாருங்க, GCAL சயின்ஸ் ஒரு இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஆர்ட்ஸ் வித் கிரெடிட் பாஸ் ஃபார் டெக்னாலஜி. இதுல ஒரு விளக்கம் வேணும். A லெவல் சயின்ஸ் சொன்னோம், மேத்தமெட்டிக்ஸும் சயின்ஸுக்குள்ள தான் வரும். பிசிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ்னு சொல்லி. ஆர்ட் வித் சிவில் டெக்னாலஜில ஆர்ட்ஸ்ல வந்து ஒரு பாடமா எடுப்போம். சிவில் டெக்னாலஜி அல்லது மெக்கானிக்கல் டெக்னாலஜியை வந்து ஒரு பாடமா எடுத்து அதுல நீங்க சி பாஸ் வச்சிருந்தா மட்டும்தான் ஆர்ட்ஸ் படிக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி என்விக்கு ரிலேட்டடா பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் ஃபார் அசிஸ்டன்ட் குவான்டிட்டி சேவியர், அப்படி இல்லாட்டி டிராஃப்ட் பர்சன் இந்த மொடியூல் நம்பர் இருக்கும். இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் சூப்பர்வைசர் முடிச்சவரால் இந்த கோர்சஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதே குவாலிஃபிகேஷன் தான் குவான்டிட்டி சேவியர் எங்கெங்க இருக்கோ அந்தந்த யூனிவர்சிட்டி காலேஜஸுக்கு இருக்கும். அதே போல இதுல போனீங்கன்னா அபவுட் அஸ்ல வந்து அவங்கள பத்தி சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்குரிய வேலைகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதுல நீங்க அந்த யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல வேகன்சி கால் பண்ணியிருந்தாலும் அதையும் நீங்க பார்க்கலாம். என்ன பாருங்க ஒவ்வொரு வெப்சைட்டும் வந்துடும். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் புளியாப்பிட்டியோட அப்ளிகேஷன் ஓப்பனா இருக்கு. எல்லாம் போஸ்டர்ஸ். இது யூனிவர்சிட்டி காலேஜ் புளியாப்பிட்டியோட அப்ளிகேஷன். ஒவ்வொரு கோர்ஸுக்குமான அவங்களே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமொபைல் டெக்னாலஜி லெவல் 6 இருக்குது. இதுல வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம். GCAL சயின்ஸ் நெக்ஸ்ட் படிச்சாக்கள், இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஆர்ட்ஸ் வித் கிரெடிட் பாஸ் இன் மெக்கானிக்கல் டெக்னாலஜி, பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜி, A லெவல் சயின்ஸ் படிச்சாக்கள், இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஆர்ட்ஸ் வித் கிரெடிட் பாஸோட இருக்கிறார்கள் அப்ளை பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியும் அப்படித்தான். காஸ்மெட்டாலஜி, பியூட்டி கல்ச்சர் NVக்கு 5 and 6. இதுல வந்து பாத்தீங்கன்னா GCAL சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், டெக்னாலஜி ஒரு NVக்கு ரிலேட்டட் ஃபீல்ட். இது வந்து எல்லாரும் அதாவது ஓல் ஸ்ட்ரீம் காரர் அப்ளை பண்ணக்கூடிய பாடம். கிராஃப்டிங் டெக்னாலஜி ஓல் ஸ்ட்ரீம் காரர். ஃபார்ம் மெஷினரிஸ் டெக்னாலஜிக்கு இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ். குவான்டிட்டி சேவியரும் அப்படித்தான். ரீஃப்ரிஜரேஷன் யாக்கு இதுவும் அப்படித்தான். இதுவும் வந்து ட்ராவல் அண்ட் டூரிசம் வந்து ஓல் ரிலேட்டட், அதாவது ஓல் ஸ்ட்ரீம் காரர் அப்ளை பண்ணக்கூடிய வகையில இருக்கு. காஸ்மெட்டோ எதுக்கு லெவல் 6 இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இதுல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க வாங்க, டிராஃப்டிங் டெக்னாலஜிக்கு NVக்கு 5 ஒன்லி தான். இதுல உங்களுக்கு டீடைல்ஸ் தந்திருப்பாங்க, நீங்க பார்க்கலாம். இதுல உங்களுக்கு அப்ளிகேஷன், இந்த ப்ரோக்ராம் ஆட்டோமொபைல் பில்டிங் சர்வீசஸ் அப்ளை நவ் 2024-25 ஒவ்வொரு கோர்ஸ் என்ன. இப்போ சும்மா கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜியை கிளிக் பண்றேன். பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜிக்குள்ள போயாச்சு. செமஸ்டர் 1 5 NVக்கு லெவல் 5 செமஸ்டர் 1ல பேசிக் எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இன்ஜினியரிங், பிசிக்ஸ்,
இன்ஜினியரிங், டிராயிங்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீசஸ், ஒர்க் பிளேஸ் இப்படியான கோர்சஸ்களை படிப்பீங்க. இதை விட நான் யாழ்ப்பாணத்தின் வெப்சைட்ல காட்டுறேன் உங்களுக்கு ஃபுல் கிளியரா பில்டிங் சர்வீசஸ். இதுலயே பாத்தீங்கன்னா என்ரோல்மெண்ட்னு சொல்லி முன்னுக்கே தந்திருக்காங்க. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஜஃப்னா இதுல உங்களுக்கு நோட்டீஸ்ல வரும் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் இன்டேக் பண்றது என்விக்கு லெவல் 5, 6 எப்படி இன்டேக் பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு சொல்லி கொண்டே இருக்கும். வேகன்சி அதுகளுக்குரிய இது வந்து கொண்டே இருக்கு சாட். பிறகு எக்ஸாமினேஷன்ஸ் டைம் டேபிள் சொல்லியிருக்காங்க, எப்போ உங்களுக்கு டைம் டேபிள் நடக்க போகுதுன்னு அதுகள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போனீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸ் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஜஃப்னான்னு சொல்லி அந்த கோர்ஸுக்குரிய வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. மேகசின்ஸ் அதில் பப்ளிஷ் பண்ணது என்னன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா ஹையர் நேஷனல் டிப்ளமா இன் ப்ரொடக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, பில்டிங் சர்வீசஸ் டெக்னாலஜி. டெக்னாலஜி கிளிக் பண்ணனோட இதில் உங்களுக்கு காட்டுது இன் பாசிங் சயின்ஸ் மேக்ஸ். இது வந்து பழைய வெப்சைட்ன்றதுனால இப்போ புதுசாக கால் பண்ண ஸ்ட்ரீமில் வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ் குவாலிஃபிகேஷன் அட்டான பயோ படிச்சாங்க. இந்த இதை பார்த்துட்டு என்ன இது இல்லைன்னு சொல்லி யோசிக்காங்க. பயோ படிச்சாக்களும் அப்ளை பண்ணலாம். புது போஸ்டரை பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க இதுல உங்களுக்கு தந்திருக்கு ஃபவுண்டேஷன் 2 months எஃபெக்டிவ் ஃபார் 2022-23 போன வருஷம் அகாடமிக் காலண்டர்ல இருந்து 2 months ஆகிருக்கு. 12 months லெவல் 5 on the job 6 மாசம், பிறகு லெவல் 6 12 மாசம், பிறகு 6 மாசம் ட்ரைனிங். இதுல கோர்சஸ் என்னென்னு சொல்லி உங்களுக்கு தந்திருக்காங்க. என்விக்கு லெவல் 5 செமஸ்டர்ல பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் 1, இன்ஜினியரிங் பிசிக்ஸ், ட்ராயிங் 1, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பில்டிங் சர்வீஸ், ஒர்க் பிளேஸ் மேனேஜ்மெண்ட். என்விக்கு 2ல பிளம்பிங் சிஸ்டம், மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ். இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் பாடமெல்லாம் முக்கியமான பாடங்கள். ஆக்குபேஷன் அண்ட் ஹெல்த் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், அன்சிலரி சர்வீசஸ் இதுக்குள்ள சிசிடிவி மற்றது டெலிகம்யூனிகேஷன்ஸ் லைன் சம்பந்தமா படிப்பீங்க. ஒர்க் பிளேஸ் கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட், பிளானிங் அண்ட் ஷெடியூலிங், ஒரு ஒர்க் எப்படி பிளான் பண்ணி ரன் பண்ணக்கூடியன்றதெல்லாம் உங்களுக்கு தியரிட்டிக்கா படிப்பாங்க. லெவல் 6ல வந்து இன்னும் கொஞ்சம் டஃபா படிப்பீங்க. எனர்ஜி மேனேஜ்மெண்ட், சோலார் எனர்ஜி, லைட்னிங் எஃபிஷியன்ஸ், மற்றது எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர் அதுகள் சம்பந்தமா படிப்பீங்க. பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டம், மற்றது ஆட்டோமேட்டிக்கா டோர் ஓப்பன் ஆகுறது, பல்ப் பத்துறது, சென்சஸ், டயோடு, ஓடினோ ஓடினோ ESP32 அதுகள் படிப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸ் 2, ஃபயர் சிஸ்டம், வெர்டிக்கல் டிரான்ஸ்போர்டேஷன், ஹெச்விஏசி சிஸ்டம். இதுல இருக்கிற இந்த ஃபயர் சிஸ்டம், ஹெச்விஏசி சிஸ்டம் எல்லாம் லெவல் 5 2ல இப்ப புது மொடியூல்ல மாத்திருக்காங்க. இந்த லெவல் 5 2ல இருக்கிற மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸை கொண்டு வந்து லெவல் 6ல மாத்திருக்காங்க. வெர்டிக்கல் டிரான்ஸ்போர்டேஷன், குவான்டிட்டி சேவியரிங் இருக்கிற பேர் வந்து மாறி வருது. கோஸ்ட் எஸ்டிமேட் ஃபார் MEP சர்வீசஸ் சொல்லி, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டிசிஷன் மேக்கிங்னு சொல்லி ஒரு கோர்ஸும் படிப்பீங்க. NVQ 6 செமஸ்டர் 2ல பாத்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஒரு கழிவுநீர் பரிகரிப்பு. நீங்க இடெக் படிச்சாக்கள்னா உங்களோட கடைசி பாடம் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி புத்தகத்துல கடைசி பாடமா கழிவுநீர் பரிகரிப்பு, 2ஆம் நிலை பரிகரிப்பு, 3ஆம் நிலை பரிகரிப்புன்னு தமிழ்ல படிச்சிருப்பீங்க. அதை இன்னும் டீப்பா நீங்க இங்கிலீஷ்ல படிப்பீங்க. இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் 2 ஒட்டாகேட் ஃபுல்லா ஒட்டாகேட்ல கீறுவீங்க. அடுத்த மெக்கானிக்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் மெக்கானிக்ஸ் சிஸ்டம்ஸ் ஃபுல்லா படிப்பீங்க. ப்ரொஜெக்ட் ஒன்று உங்களுக்கு இருக்கு ஃபைனல்ல. ஏதாவது நீங்க ஆட்டோமேஷன் சார்ந்து அல்லது மெக்கானிக்ஸ், பில்டிங் சர்வீசஸ் சார்ந்த ப்ரொஜெக்ட் செய்யணும். கம்ப்ரஸர் சிஸ்டம், பாய்லர் அண்ட் ஹாட் வாட்டர்ஸ், டீம் ஒர்க் அண்ட் லீடர்ஷிப், கிரியேட்டிவிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் கல்ச்சர்ஸ். இவ்வாறான கோர்சஸ் வந்து நீங்க படிக்கக்கூடிய வகையில் இருக்கு. இதை நீங்க வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸ் வெப்சைட்ல பார்க்கலாம். இதை விட வேற எதுவும் என்ட்ரி ஆகி பிறகு காலேஜ் செலக்ட் ஆகினா காலேஜுக்கு போகலாம். காலேஜுக்கு போகலாம். நீங்க இங்க இருந்து ட்ராப் ஆகிட்டு காலேஜுக்கு போகலாம். ஆனா என்ன சொல்ற, பெனால்டி ஃபீஸ் கட்ட வேண்டி வரும் நினைக்கிறேன். நீங்க குறிப்பிட்ட மந்த்துக்கு பிறகு நீங்க ட்ராப் ஆனீங்கன்னா பெனால்டி ஃபீஸ் கட்ட வேண்டி வரும். உங்களுக்கு காலேஜ் கிடைச்சா நீங்க உங்களோட ஹெச்ஓடியோ அல்லது உங்களோட சிஇஓட கதைச்சு போட்டாங்க, யூனிவர்சிட்டி காலேஜ் சிஇஓட கதைச்சு போட்டு நீங்க லீவ் பண்றேன்னா லீவ் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் எவ்வளவு சார் பெனால்டி ஃபீஸ்? எனக்கு தெரியல எவ்வளவு சார். வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்குதா?
ஐ திங்க் பெனல்டி ஃபீஸ் ஒரு 5000 6000 இப்படி வருதுன்னு தெரியல, எனக்கு தெரியல பெனல்டி ஃபீஸ். விசாரிச்சு தான் சொல்லணும். வேற எதுவும் கேள்விகள் இருக்குதா? இல்லாட்டி இந்த செஷன் ஓகேன்னு சொன்னா முடிச்சு கொள்ளலாம். வேற எதுவும் கொஸ்டின் இருக்கா? கேள்வி இருக்கா உங்களுக்கு கேட்கறதுக்கு? ஓகே, கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இந்த செஷன்ல இருந்து ஒரு ஆள் அன்மியூட் பண்ணி போட்டு இந்த செஷனோட பெனிஃபிட், உங்களுக்கு இந்த செஷன் செய்ததுல என்ன நன்மை தீமை, என்னென்ன விளங்கிச்சு, என்னென்ன விளங்கலை, இன்னும் என்னென்ன சொல்லியிருக்கலாம்னு விரும்புறீங்கிறத, இதுல 13 பேர் இருக்கீங்க, என்னைய விட்டு 12 பேர் இருக்கீங்க. யாராவது ஒரு பர்சன் அன்மியூட் பண்ணி போட்டு சாராம்சமா ஒரு ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ சொல்லுங்க. எனிஒன். ஒரு ஃபீட்பேக் மாதிரி ஒரு ஆள், யாராவது ஒரு ஆள் முன் வந்து சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் காலேஜஸ் வந்துட்டு அந்த அதை பற்றின பேசிக் ஐடியாஸ், அதில் இருக்கிற கோர்சஸ், அந்த கோர்சஸ் படிக்கிறதுல கிடைக்கிற போகிற ஃபியூச்சர் ஜாப்ஸ், அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதெல்லாம் பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் தந்தீங்க. ரொம்ப கிளியராக தந்தீங்க. தேங்க்யூ. அண்ட் நான் அப்ளை பண்ண விரும்புகிற கோர்ஸ் வந்துட்டு ஃபுட் டெக்னாலஜி. நாங்க அப்ளை பண்ண போற ஸோ கோர்ஸ் அதை பற்றின பேசிக் ஐடியாஸும் தந்தீங்க. ஓகே. எஸ், ஃபுட் டெக்னாலஜி. நான் ஓகே. வந்துட்டு அதுக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு நான் ரத்மலானை அதுக்கு செலக்ட் பண்ணிட்டு நான் ஃபுட் டெக்னாலஜி கொடுத்தேன். நான் வேற ஆப்ஷன் எதுவும் பண்ணல, ஓகே. ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் பண்ணல. கொடுத்துருந்தேன். அது வந்துட்டு வாக்குதான். வணங்குங்க. அதில் சம்டைம்ஸ் சர்டிஃபிகேட் வேறு வேற இதுக்கு நான் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு அதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணிருக்கேன். பண்ணியிருக்கேன். நான் வேற எந்த கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணல. ஸோ நீங்க இருக்கிற அது இடம் இஷ்யூ ஆக்காது அப்போ நான் வேற இதுக்கு போடுறதுக்கு. நான் பெட்டிக்கலோ. இல்ல அது அப்ளை அது ஒரு இஷ்யூவும் இல்லை. நீங்க பெட்டிக்கோல இருக்கீங்கன்னா நீங்க ரத்மலான அப்ளை பண்றது வந்து வேஸ்ட்னு தான் சொல்லுவோம். உங்களுக்கு டிராவலிங் ஹவர்ஸ்லயே நீங்க வந்து சோர்ந்து போயிருவீங்க. அடுத்த நாள் போயிட்டு உங்களுக்கு ஸ்டடீஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். நீங்க ஃபுட் டெக்னாலஜி இருக்கிற மற்ற பக்கத்துல நியர்ஸ்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜஸுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஜெஃப்னால அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். நீங்க ஜெஃப்னால அப்ளை பண்ணிக்குள்ள உங்களுக்கு வந்து இங்க செலக்ட், எங்களுக்கெல்லாம் ஃபுட் டெக்னாலஜி போன முறை செலக்ட் பண்றதுக்கு ஆட்கள் கேண்டிடேட் காணாம இருந்தது. நீங்களாம் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸோடலையாவது உங்களுக்கு செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு கோர்ஸுக்கு 35% எங்களோட ஃபுட் டெக்னாலஜில இப்போ வந்து 31% தான் படிக்கிறாங்க. அந்த 4 பேர்ல ஒரு ஆளுக்காவது கிடைச்சிருக்கும், சான்ஸுகள் கிடைக்கும். அப்படித்தான். அதுக்காக தான் ஒரு குறைஞ்சது உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 2 யூனிவர்சிட்டி காலேஜுக்காவது அப்ளை பண்ணிருக்கலாம். சரி, நான் ஏற்கனவே சப்மிட் பண்ணிடுறேன். நான் திரும்ப சப்மிட் பண்ணிடலாமா இன்னொரு கூகுள் ஃபார்ம்? இப்ப ஒரு கோலிங்ல இருக்கு தானே, வார மாதம் 21 சாரி இந்த மாதம் 21ஆம் தேதி தானே அப்ளிகேஷன் டெட்லைன். ஸோ நீங்க யூனிவர்சிட்டி காலேஜ் ஜஃப்னாவோட அப்ளிகேஷன் போடலாம். அப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் தனித்தனியா அப்படியா? தனி. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. வேற யாராவது அன்மியூட் பண்ணி சொல்ல போறீங்களா? இன்னும் தகவல்கள் தந்திருக்கலாம்.
எனக்கு இதை பத்தி சொல்லணும், கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சார் சொல்லுங்க. எத்தனை கோர்ஸ் சார் அப்ளை பண்ணலாம்? யூனிவர்சிட்டி காலேஜுக்கு 3 கோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். சரி சார். உங்களுக்கு டவுட்டுகள் இல்லைன்னா நாங்கள் இதோட ஜூம் செஷனை முடிப்போம். இந்த வாய்ப்பினை வழங்கின சாய்ந்தமருது பல்கலைக்கழக மாணவ சங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோட நாங்கள் ஜூம் செஷனை எண்ட் பண்ணுவோம். இதுக்கு பிறகு உங்களோட சாய்ந்தமருது பல்கலைக்கழக மாணவ ஒன்றிய தலைவர் பிரசிடென்ட் சியாங் அவர்கள் வந்து இதை முன்னெடுப்பேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். உண்மையிலேயே எங்களோட இந்த சாய்ந்தமருது அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷனை பொறுத்த மட்டும் இல்லை, எங்களோட இந்த கோரிக்கையை ஏற்று கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே இந்த ப்ரோக்ராம் வந்து நடந்துருந்துச்சு. இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே இதில் வந்து ஒருத்தர் பயனடைஞ்சா கூட அதுதான் எங்களுக்கு ஒரு தேவையாக இருக்குது. என்று சொன்னால் இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு வந்து தெரியாது, இப்படியெல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி தெரியாமல் தங்களோட நேரத்தையும் பொருளாதாரத்தையும் தேவையற்ற முறையில் பயன்படுத்தி கடைசியில் எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லாமல் போகிற நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் அவதானிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அது எங்களோட எதிர்கால சமூகத்துக்கு இப்படியான ஒரு நிலைமை வரக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சிகளை செஞ்சு கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் எங்களோட இணைஞ்சு கொண்ட தவிஷாந்த் அவர்களுக்கு எங்களுடைய சாய்ந்தமருது வட்டதாரிகள் அமைப்பு சார்பாக நன்றிகளை தெரிவித்து, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். குட் நைட்.